கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் 2 ஏற்பாடுகளுக்கு மத்தியிலே யூதர்கள் என்கிற ஒரு தலைப்பில் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். பெரிய ஹிஸ்ட்ரி அது, ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை மிக சுருக்கமாக, இதை விட சுருக்க முடியாது அந்த அளவுக்கு மிக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிளுக்கு நிறைய யுனிக்னஸ் சொல்லுவாங்க, தனித்தன்மை. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரு பொக்கிஷம் அது. அந்த தனித்தன்மையில் மிகப்பெரிய தனித்தன்மைன்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி தான், சரித்திரம். இந்த சரித்திரம் பைபிளில் இல்லாத சரித்திரமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நாமளே பேசிக்கலியும் நிறைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொல்லி கவனிச்சுன்னா, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தலாகம வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி தேவனுடைய திட்டங்களை உள்ளடக்கிது இருக்கு இல்லையா. இதை நம்ம தேவனுடைய திட்டத்தோடு ஒப்பிட்டு மேலோட்டமாக பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் ஹிஸ்ட்ரி பிரேக் ஆகாது. இப்போ ஆதியில் நம்ம ஏற்கனவே தேவனுடைய திட்டம் சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், குரோனாலஜி காலக்கணக்கு பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஆதாமிலிருந்து தொடர்ந்து தேவனுடைய அந்த சரித்திரங்கள் அது வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உலக சரித்திரத்தோட மிங்கிள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த சரித்திரம் நீண்டுட்டுருக்கும். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அந்த சரித்திரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் போது கிறிஸ்துவனுடைய நடவடிக்கைகள் முழுவதுமே சுவிசேஷ புஸ்தகத்தில் அடங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவருடைய சீஷருடைய நடவடிக்கைகள் அதை குறித்து நம்ம பார்க்கும்போது அது அப்போஸ்தலருடைய அந்த நடவடிக்கைகள் அது கம்ப்ளீட்டாக அந்த ஹிஸ்ட்ரி அது வரும். அதில் பிரதானமானவர் தான் கடைசி அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய ஊழியங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கையிலையும் வரும், அவர் எழுதின நிருபங்களையும் அது வரும். அவர் கடைசியாக ரோமாபுரிக்கு போய் செட்டில் ஆகிற வரைக்கும் அது நமக்கு சரித்திரம் அது பிரேக் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த சபைகளுடைய சரித்திரம் எங்கே வரும்? வெளிப்படுத்தலாகவும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அது நம்ம கிளியராக. ஸோ அது தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் வந்துடும். அப்போ ஹிஸ்ட்ரி எந்த இடத்துலையுமே பிரேக் ஆகாது, அது ஒரு கண்டினியூஸ் ஹிஸ்ட்ரியாக அது வந்துட்டுருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவனுடைய திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் வரும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த ஹிஸ்ட்ரி ஒரு இடத்துல அப்படியே பிரேக் ஆகி நிற்கும். எந்த இடத்துல அது பிரேக் ஆகுது, அது ஏன் பிரேக் ஆச்சு, அதனுடைய காரண காரியங்கள் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்குள்ள ஒரு சத்தியம் வெளிப்படுறதை கவனிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம தலைப்பு பார்த்தோம், 2 ஏற்பாடுகளுக்கு மத்தியில் யூதர்கள், பிட்வீன் த டெஸ்டமெண்ட்ஸ் அதுக்கு பேரே. இதை குறித்து யூத சரித்திரக்காரன் ஜோசபஸ் அவர் எழுதின சரித்திரங்கள், ஹெரோடோட்டஸ் எழுதின சில உலக சரித்திரத்தினுடைய சில பாகங்கள், மூத்த சகோதரர்கள் எழுதின சில நிறையா சரித்திரங்களுடைய சின்ன சின்ன அலசல்கள், இதையெல்லாம் மையமாக வச்சு ஒரு அருமையான ஒரு பிக்சர் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த இடத்துல ஹிஸ்ட்ரி பிரேக் ஆகும் என்று சொல்லி கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய கேப், அந்த கேப் தான் நமக்கு தெரியும் இல்லையா, பிட்வீன் த டெஸ்டமெண்ட்னாலே நமக்கு புரியும். 2 ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஸோ பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி மல்கியா, புதிய ஏற்பாட்டினுடைய பகுதி மத்தேயு. இதற்கிடையில் ஒரு 400 வருஷம் ஒரு கேப். இந்த 400 வருஷ கேப்பில் இந்த உலகத்தில் யூதர்களுக்கு என்ன நடந்தது அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகத்துக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு கவலை வேண்டாம், அது டோட்டல் ஹிஸ்ட்ரியில் அது வந்துடும். யூதர்களுக்கு என்ன நடந்தது, அப்போது எந்த இடத்துல இந்த யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி பிரேக் ஆச்சு என்று சொல்லி கவனிக்கும் பொழுது நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து படிக்கிறோம்ல, இஸ்ரேல் ஜனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ராஜாக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ராஜாக்கள் கொடுக்கும்போது அந்த 2 ராஜாக்கள் பிரிகிறாங்க. அதில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. சிறைப்பட்டு போயிட்டு திரும்பி மறுபடியும் ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டும்போது அப்போ நமக்கு சகரியா இவங்கெல்லாம் ஆலயத்தை கட்டுறதுக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் நமக்கு தெரியும், அதை ஏற்கனவே சப்ஜெக்டாக பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நெகேமியா போய் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு போகும்போது அந்த இடத்துல சரியாக ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக் ஆகி நிற்கும், நெகேமியாவுடைய காலத்தில் தான். அதனால தான் அவர் ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் கொடுக்குறார், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். இதெல்லாம் நடக்கும்பொழுது நான் எருசலேமில் இல்லை, இந்த நடவடிக்கைகளை பற்றி சொல்கிறார்.
பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டாவின் 32ஆம் வருஷத்தில் நான் ராஜாவின் இடத்துக்கு போய் சில நாளுக்கு பின்பு நான் திரும்பி வந்தேன். இந்த 12 வருஷங்கள் பற்றியெல்லாம் படிக்கிறேன். ஸோ இதை அவர் சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல நெகேமியா போய் அலங்கம் கற்றார் பாருங்க. அதுக்கப்புறம் யூதர்களுக்கு என்ன ஆச்சுங்கிற ஹிஸ்ட்ரியே நமக்கு பைபிளில் இல்லை. ஸோ அதோடு அங்கே பிரேக் ஆகி நிற்கும். அந்த பிரேக் ஆகி நிற்கிற 400 வருஷ சரித்திரத்தில் யூதர்கள் என்னென்ன நடவடிக்கையில் இருந்தாங்க, அலெக்சாண்டர் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை கவனிச்சிருக்கீங்களா? அந்த பாடத்தினுடைய முன்பகுதி தான் இப்போ நம்ம பேச போகிறது. அது பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர்லேருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரைக்கும் வந்துடும். தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி தொடர்ச்சி. அது மிகப்பெரிய சரித்திரங்களை அடக்கிய வசனங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம் தான் தானியேல் 11ஆம் அதிகாரம். இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பிரேக்கான ஹிஸ்ட்ரியிலிருந்து இப்போ எடுக்க போகிறோம். எந்த இடத்துல பிரேக் ஆகுது யூதருடைய சரித்திரம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நெகேமியா அங்கே எல்லாம் போய் அலங்கம் கட்டும்போது அங்கே அலங்கம் கட்டுவதற்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ அதுக்கு அவங்களுக்கு கட்டி முடிக்கிறாங்க. கடைசியாக மல்கியா போய் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. கவனிங்க, அந்த இடத்தோட அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். அப்படின்னா நம்ம எங்கே தான் போயாகணும்? தானியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு தான் போயாகணும். இப்போ தானியேலில் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு அதிகாரம் இது. 12ஆம் அதிகாரம் தெரியும், அப்புறம் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் அந்த சிலை, அதுக்கப்புறம் சில தீர்க்க தரிசனங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கும் போது 5ஆம் உலக பேரரசு, இதை கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அதை சொல்லுவோம். இப்போது இந்த உலக பேரரசுங்கிற போதே உலகத்திலேயே முதல் தோன்றின பேரரசு எது தெரியுமா? என்ன பேரரசு தோன்றுச்சு? எகிப்து தான் முதல் தோன்றிய பேரரசு. அதுக்கப்புறம் அசீரியா. புரியுதுங்களா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரரசுகள். ஆனால் தேவனுடைய பிளானுக்குள்ள அந்த பேரரசுகள் வரல. காரணம் என்னன்னா, அவர்கள் ராஜாக்களை மையமாக கொண்ட பேரரசுகள். ஆனால் பாபிலோன், அதுக்கப்புறம் வந்த பாபிலோன் எல்லாமே ஃபஸ்ட்டு செக்யுலர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட பேரரசுகள் தான் இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வரார். அதில் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா பாபிலோன், அப்புறம் மேதோ பெர்ஷியா, அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம். ஸோ இதில் இந்த ஹிஸ்ட்ரி பிரேக் ஆகிற இடம் எது, அது மறுபடியும் கண்டினியூ ஆகிற இடம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி. எந்த இடத்துல இந்த ஹிஸ்ட்ரி யூதர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அது எந்த இடம்னு கண்டுபிடிக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பாபிலோன், இந்த 4 ராஜ்யத்தில் பாபிலோனுக்கு அப்புறம் மேதோ பெர்ஷியா. அந்த மேதோ பெர்ஷியா ராஜாக்களை பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ பொன்னாகி அந்த தலை நீரே. யாரை பார்த்து சொல்கிறார்? பாபிலோன் ராஜாவை பற்றி. பொன்னாகி அந்த தலை நீரே, அதுக்கப்புறம் உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அந்த வேறொரு ராஜ்யம் தான் மேதோ பெர்ஷியா. நம்ம அந்த பாரசீகம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது இவர்கள் அந்த ராஜ்யத்தை பாபிலோன் ராஜ்யத்தை பிடிக்கும்போது மேதிய ராஜ்யம் தரியு இருக்கார், டேரியஸ். பெர்ஷியாவில் கோரேஸ் இருக்கார், சைரஸ். இவங்க 2 பேரும் ஆட்சிக்கு வரக்கூடிய காலப்பகுதி. பட் இதை நம்ம பார்க்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் பிரேக் ஆகிற ஹிஸ்ட்ரி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது விசேஷமாக தானியேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்போ வாசிக்கலாம். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நிற்கிறேன். தானியேல் இங்கிருந்து ஆரம்பிக்கிறார். மேதியனாகிய தரியு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாபிலோன் முடிஞ்சு மேதோ பெர்ஷியா, அதில் தரியு மேதியாவில் ராஜாவாக இருக்கார். இந்த தரியு மேதியா ராஜாவாக இருக்கும்போது 1ஆம் வருஷத்தில் இப்போ நான் அவனை திடப்படுத்துகிறேன். இந்த டைமில் பெர்ஷியாவில் ராஜாவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைரஸ். புரியுதுல? இவர் மேதியாவில் இருக்கும்போது இவர் பெர்ஷியாவில் இருக்கார். இப்போ வெரி நெக்ஸ்ட் வசனம் சொல்கிறார், இப்பொழுது நான் மெய்யான ஒரு செய்தியை உனக்கு அறிவிப்பேன். சொல்லும் போதே வார்த்தை பாருங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு செய்தி அறிவிக்கிறேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்ஷியாவிலே எழும்புவார்கள். அதன் பின்பு 4வது ராஜாவாக இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொண்டு கிரேக்க தேசத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்புவான். இப்போ நம்ம சரித்திரத்தில்
இந்த 3 ராஜாக்கள் யாருன்னு தெரியணும், அந்த 4வது ஐஸ்வர்ய சம்பன் யாருன்னு தெரியணும். இப்போ தெரியணும்னு எங்கே தான் போயாகணும்? சரித்திரத்துக்குள்ளே தான் போயாகணும். இதுக்கப்புறம் இது யார் ராஜான்னு தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்ல, ஹிஸ்ட்ரி ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டார், கேரக்டர் சொல்லிட்டார். இதை கண்டுபிடிக்க வேண்டியது யார் தான்? நாம தான். ஸோ இதை சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், 3 ராஜாக்கள். அதில் ஃபஸ்ட்டு காம்பசிஸ் வரார், அதுக்கப்புறம் செமர்டிஸ், அதுக்கப்புறம் டேரியஸ் ஹிஸ்டேபஸ், அதுக்கப்புறம் வரதான் ஜெர்சக்ஸ்ன்னு சொல்கிறது. ஆங்கிலத்தில் ஜெர்சக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆகாஸ்வேரு. இந்த ஆகாஸ்வேரு நமக்கு பரிச்சயமான ஒரு ராஜா. எஸ்தர் அம்மாவுடைய வீட்டுக்காரர், பெரிய திரவிய சம்பன்னன், 127 நாடுகளுக்கு மகாராஜாவாக இருந்திருக்கான். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை படிச்சிருக்கோம் இல்லையா? எக்கச்சக்கமான திரவிய சம்பன். அப்போ இந்த மாதிரி டைமில் தான் தன்னுடைய அந்த பெருமை, தன்னுடைய மனைவியினுடைய அழகின் பெருமையை காட்டுறதுக்கு தான் அவன் வந்து என்ன செய்கிறான், வஸ்தியை கூப்பிட்றான் ஒரு விருந்துக்கு. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நோ அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ராஜா கெட் அவுட் அப்படின்ட்டார். உடனே அடுத்தது எஸ்தர் அம்மாவை வெல்கம், 3 வார்த்தை முடிஞ்சுது. ஸோ இந்த ஆகாஸ்வேர ராஜாவுடைய காலம் முடியும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் அந்த கிரேக்க தேசத்தில் நடக்குது. அந்த டைமில் தான், ஆனாலும் இங்கிருந்து தான் ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. கவனிங்க, பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானதை செய்வான். இந்த வசனத்திலேயே அவன் யாருன்னு சொல்லிடலாம். பராக்கிரமம் உள்ள ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு, ரொம்ப ஃபேமஸ். அவனுக்கு என்னென்ன இஷ்டமோ அத்தனை செஞ்சான். யார் அது? அலெக்சாண்டர். தெரியுமா இல்லையா? த கிரேட் அலெக்சாண்டர். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். அந்த அடிக்கடி பிசின்னு சொல்லும் போது நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுங்க. பிஃபோர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 332 இந்த அலெக்சாண்டர் என்ட்ராகிறார் சரித்திரத்தில். இவர் வந்து தொடர்ச்சியாக மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் அப்படி ஜெயிச்சுட்டே இருக்கார். புரியுதுங்களா? அப்படி அங்கே ஜெயிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லா ராஜ்யங்களும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அதில் முக்கியமாக இவர் எந்த ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறார்னா, எந்த ராஜ்யம்? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த யூதா தேசம், பாலஸ்தீனா. அப்போ யூதானெல்லாம் பேர் கிடையாது, புரியுதுங்களா? இப்போ நமக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்ல, இந்த பாலஸ்தீனா, இந்த தேசத்து மேலே அவனுக்கு ரொம்ப ஆசை. என்ன அர்த்தம்? ஏன் அப்படின்னா, இந்த அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட்டு. அரிஸ்டாட்டில் யார்? கிரேக்க தத்துவ ஞானி. அவருடைய ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து அலெக்சாண்டருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நம்முடைய கிரேக்க கலாச்சாரம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்தது. நீ உலகம் முழுக்க போய் ஜெயிச்சு இந்த கலாச்சாரத்தை என்ன பண்ணிடணும், எல்லாத்துக்கும் பரப்பிடணும். ஸோ அந்த ஐடியாவில் தான் என்ன செய்கிறான்னா, மாசிடோனியா, அவன் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் மாசிடோனியானாலே அந்த கப்பலில் போய் சண்டை போடுறோம், அது அவனுடைய கேபிட்டலாக இருக்கும். ஸோ இங்கிருந்து அவன் என்ன செய்கிறான், 25 வயசில் தன்னுடைய படை எடுத்து 32 வயசில் எல்லாத்தையுமே பிடிச்சிடறான். சரியாக 7 வருஷம். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசுலேயே பாருங்கள். இப்போ இவனுடைய முழு நோக்கமும் ஏன் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கணும் தெரியுங்களா? இதில் யாருடைய சரித்திரம் மிக முக்கியமாக இருக்குன்னா, நமக்கு தேவை யார் தான்? நமக்கு தேவை அலெக்சாண்டர் இல்லை, யூதர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காரியம் இல்லையா? அதனால் அவங்களுடைய இப்போ இவன் அந்த ஜெயிச்சுட்டு வரும்போது ஃபைனலாக அலெக்சாண்டர் என்ன செய்கிறான், யூதர்கள் இடத்துல ஒரு சப்போர்ட் கேட்குறான். இப்போ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நான் எல்லா ராஜ்யங்களும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கேட்கும்போது, அந்த டைமில் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். 323 BCயில் அலெக்சாண்டர் என்ன செய்கிறான்னா, எல்லா மேதோ பெர்ஷிய ராஜாக்களையும் அவன் ஜெயிச்சுட்டு கடைசியாக தன்னுடைய படை பரிவாரம், அவர் மிகப்பெரிய படையோட எருசலேம் மேலே படை எடுத்து வரான். பெரிய படை எடுத்து வந்துட்டுருக்கான், கவனிக்கிறீங்களா? அப்படி எருசலேம் மேலே படை எடுத்து வரும்பொழுது, அங்கே ஜெருசலேமில் பிரதான ஆசாரியனாக இருந்தவர் ஒருத்தர் பேர், அவர் பேர் யூதான்னு பேர். அந்த பிரதான ஆசாரியன் ரொம்ப பிரபலமாக அந்த டைமில் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் என்ன பண்ணான்னா, அலெக்சாண்டர் முன்னாடி வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய பிரதான ஆசாரியனுடைய உடையை தலையிலிருந்து கால் வரைக்கும் போட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கப்பலாக இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு தன்னோடு இருக்கக்கூடிய அண்டர் பிரீஸ்ட் நிறைய ஆசாரியர்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரும் படைக்கு முன்பாக நிற்கிறான். நீ உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறான். யாரை பார்த்து? த கிரேட் அலெக்சாண்டரை பார்த்து சொல்கிறான், நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அலெக்சாண்டருக்கு பயங்கர கோபம். பாருங்கள், எல்லா ராஜ்யத்தையும் ஜெயிச்சுட்டு இப்போ மேலே வந்திருக்கேன்,
இப்போ நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஜெயிக்க போகிறேன். நீ ஏற்கனவே நான் சப்போர்ட் கேட்கும்போது என்ன செய்யலை, நீ கொடுக்கல. இப்போ நீ கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீ இதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்த அந்த ஜூதா அவர் அலெக்சாண்டருக்கு ஒரு கிளாஸ் எடுத்தார். அந்த கிளாஸில் அலெக்சாண்டர் மயங்கிட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இப்போ நீ நான் மேதோ பெர்ஷிய ராஜா கூடிய ஒரு கண்ட்ரோல் இருக்கிறேன், ஒரு பிரதான ஆசாரியனா. இப்போ நீ கிரேக்க தேசத்து ராஜா என்னை ஜெயிக்க உள்ள சப்போர்ட் கேட்குறேன். இப்போ நான் ஒருவேளை உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா, என்னை நம்பி இந்த ஜனங்களை என்னிடத்தில் ஒப்படைச்ச என்னுடைய ராஜாவுக்கு நான் செய்கிற துரோகம், அது துரோகம் தானே. ஒருவேளை நீ என்னை ஜெயிச்சுட்டு என் பின்னாடி எனக்கு ராஜாவாக இருக்கும்போது உன்னைய மாதிரியே ஒரு ராஜா எனக்கு ஆப்போசிட்டில் எனக்கு நீ இடம் கொடுன்னு சொல்லும்போது நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா நீ சம்மதிப்பியான்னு கேட்டார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதே மாதிரி ராஜா உனக்கு ஆப்போசிட்டில் உன் கண்ட்ரோலில் நான் இருக்கும்போது உன்னை மாதிரியே ஒரு ராஜா கேட்டால் நான் ஒத்துக்கிட்டா நீ சம்மதிப்பியா? அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை யார் புரிஞ்சுக்கிட்டது? அலெக்சாண்டர் புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப சென்சிட்டிவான ராஜா. ஒரு முறை ஒரு சரித்திரத்தில் இருக்கு, இவரை கொல்லுவதற்கு ஒரு டாக்டரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தது இல்லையா, கடைசியில் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இறந்து போகிறார். ஒரு டாக்டர் அப்பாயின்ட் பண்ணும்போது இவருக்கு மருந்து போடுறதுக்காக அந்த டாக்டர் வராரு. அவர்கிட்ட ஒரு 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 செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு இப்போ அலெக்சாண்டர் படுத்துட்ருக்கார். இவனை கொன்னுரு, மருந்து வச்சு கொன்னுரு அப்படின்னு சொல்லி இவருக்கு மிக நெருக்கமான ஒரு டாக்டர்கிட்ட நிறையா பொருள் கொடுத்து ஒரு செய்தி வருது. கவனிங்க, இப்போ அலெக்சாண்டர் படுத்துட்ருக்கார். இப்போ இந்த செய்தியை இந்த டாக்டர் படிக்கிறார். என்ன இருக்குது அதில்? உங்களை கொல்றதுக்கு எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ நான் உனக்கு அப்போ பாருங்கள், இவர் என்ன இந்த டாக்டர் கேட்குறாருன்னா, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனால் என் மேலே உங்களுக்கு கோவமே வரலையா? உங்களை கொல்றதுக்கு நான் மெசேஜ் நான் படிச்சுட்ருக்கேன். இப்போ என் மேலே உங்களுக்கு கோவமே வரலையா? இப்போ ராஜா ஆப்போசிட்டாக ஒருத்தர் அப்பவே கொன்றுவாங்க இல்லையா? உங்களுக்கு கோவம் வரலையான்னு கேட்கும்போது அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ மெசேஜை படிக்கும்போது நான் உன்னை படித்தேன். நீ மெசேஜை படிச்சுட்டு இருக்கும்போது நான் உன்னுடைய முகத்தை படித்தேன். உன் முகத்தில் எந்த விதமான பொருளாசை சலனம் எதுவுமே இல்லை. அப்போ நீ எதுக்குமே ஆசைப்படாத, உன்னை எதுக்கு நான் கொல்லணும்? அப்போ பாருங்கள், இதுதான் அலெக்சாண்டருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகி இத்தனை ராஜ்யங்கள் நான் பிடிச்சேன், ஆனால் போகும்போது என் கையில் ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஹை பிரீஸ்ட் சொன்ன இந்த ஒரு விஷயத்தில் இப்போ என்ன ஆயிட்டார்னா, ஜூதா சொன்ன விஷயத்தில் அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டார்னா, மனசு மாறி அவனுக்கு சில உதவிகள் கூட செய்துட்டு போயிட்டார். பாருங்க, அப்போ 25 வயசுலேருந்து 32க்குள்ளே அவர் எல்லா ராஜ்யங்களை பிடிச்சி அவர் எப்படி இறந்தான்னு திரும்பி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருடைய வீரர்கள் எல்லாம் போர்லேயே கவனம் செலுத்திட்டு இருந்ததுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. மைண்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய தோய்வை ஏற்படுத்தினதுனால அதனாலே ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதாக நமக்கு சரித்திரங்கள் சொல்லுது. இப்போ இந்த அலெக்சாண்டர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய ராஜ்யம் 4 பாகங்களாக பிரிக்கப்படுது. அதுவும் நம்ம சரித்திரத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்குரிய வசனம் தானியேல் 11:4 வாசிக்கலாம். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பெயர்களிடமாய் தாண்டிப்போம். பாருங்க, அவனுடைய ராஜ்யம் உடஞ்சிருச்சு. யாருடைய ராஜ்யம்? அலெக்சாண்டருடைய ராஜ்யம் உடைஞ்சு 4 பாகங்களாக அது பிரிஞ்சிருச்சு. இந்த 4 பாகங்களை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது நமக்கு 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட்லேயே அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அலெக்சாண்டருடைய 4 பாகங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4ஆக பிரிஞ்சு வடக்கு பக்கம் லிசிமேக்கஸ், அவர் கம்ப்ளீட்டாக வட தேசம் முழுவதும் அவர் எடுத்துக்கிட்டார். அடுத்தது செல்யூக்கஸ் இந்த பக்கம் ஏஷியா மைனர் சிரியா தேசம் முழுவதும் அவர் எடுத்துக்கிட்டார். இந்த பக்கம் கசாந்தர், அந்த பக்கம் மாசிடோனியா வெஸ்ட் பக்கம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல் வந்துருச்சு. கீழே தெற்கு பக்கம் டாலமி. இவர் ஆப்பிரிக்கா தேசங்கள் முழுவதும் இவருடைய கண்ட்ரோல். அலெக்சாண்டருக்கு பிறகு இந்த 4 ராஜ்யங்கள் பிரிக்கப்படும் போது இந்த சவுத் சைடு இஸ்ரேல், பாருங்க, இஸ்ரேல் இருக்கு இல்லையா,
இந்த தேசம் முழுவதும் யாருடைய கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா டாலமியுடைய கண்ட்ரோலில் வந்தது. புரியுதுன்னா? தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அப்போ இந்த டாலமி யார்? அவர் ஒரு அலெக்சாண்டருக்கு பிறகு வந்த கிரேக்கர். இவங்களுடைய கண்ட்ரோலில் வந்த உடனே இது என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி பார்க்கும்போது, கிரேக்கர்களுடைய எப்படி அரிஸ்டாட்டில் எப்படி உள்ள நுழைக்கணும்னு நினைச்சாரோ அது அலெக்சாண்டர் மூலமாக வரல, இப்போ யார் மூலமாக வருது? இப்போ அலெக்சாண்டருடைய கமாண்டர் மூலமாக, இந்த டாலமி மூலமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிச்சுது. இப்போ இந்த கிரேக்கர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள் இருந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப கிராண்டாக. இன்றைக்கி எப்படி இந்த லண்டன் பீப்புள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கன் பீப்புள் எல்லாம் ஒரு மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப லக்ஸூரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஆடம்பரம் இருந்த ஒரு காலப்பகுதி தான் இந்த கிரேக்கர்களுடைய. நாலேஜ்லேயும் அவங்க பெருத்தவங்களாக இருந்தாங்க, ஆடம்பரத்துலேயும் பெருத்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போவே ரொம்ப அதிகமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டின பில்டிங்ஸ். தனித்தனியாக பெட்ரூமு, தனித்தனியாக சமையல் ரூமு, இந்த மாதிரி இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்தில் கிரேக்கர்கள் கொண்டு வந்த அவருடைய கலாச்சாரம். அடுத்தது அவங்களுடைய ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து பிற்காலத்தில் எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு கல்ச்சராக இருந்தது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கிரீக் பீப்புள் ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க நார்மலாகவே புத்திசாலிகள். எதுக்கெடுத்தாலும் புதுசாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க யோசனை பண்ணி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சிந்திச்சு கட்டினது தான் மார்ஸ் மேடை. அங்கே தான் போய் ஏத்தன்ஸில் யார் பேசுனது? அப்போஸ்தலனாகிய பவுல். அவங்கள விட புத்திசாலி. அவர் எப்படி பேசினார்? அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் இதெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேராக போனார் பாருங்கள், உங்களுடைய மேடைகளெல்லாம் நான் சுற்றி பார்த்தேன். அங்கே பெரிய பெரிய உருவங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து நீங்கள் யாரோ கடவுள் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெரிய புத்திசாலிங்க கிரேக்க பீப்புள். உங்களுக்குள்ளே என்னமோ தோணிருக்கு, ஒருவேளை கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா என்று சொல்லி நீங்கள் மனசில் நினச்சி தான் நீங்கள் ஒரு வெறும் ஒரு 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 கல்லை மாற வச்சுக்கிட்டு அங்கே என்ன எழுதி வச்சுருக்கீங்க? அன்னோன் காட், அறியப்படாத கடவுள். எந்த அறியப்படாத கடவுள் நீங்கள் எழுதி வச்சிங்களோ அந்த கடவுளை பற்றி பேச வந்திருக்கேன்னார். சீட் நுண்ணியில் வந்து உட்கார்ந்தாங்க எல்லாருமே. ஓ, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவர் சொல்ல வராது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது பெருசாக ஒன்றும் கேட்கல, பரவாயில்ல. பட் இருந்தால் கூட இந்த கிரேக்கர்கள் தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாராலும் பின்பற்றப்படணும் அவங்க நினச்சாங்க. அதனால தான் நார்த் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு பழைய காலத்தில் அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பட்டணம் இருக்குது. அந்த அலெக்சாண்டருடைய நிர்வாகம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று இருந்தது. நம்ம ஏற்கனவே தெரியும், ஆன்ஷியன்ட் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பழங்கால 7 உலக அதிசயங்கள். அதில் இன்றைக்கி சர்வைவாகி நிற்கிறது பிரமிட் மட்டும்தான். அதில் ஒரு முக்கியமான உலக அதிசயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அலெக்சாண்ட்ரா பட்டணத்தில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்திலேயே ஒரு உலக அதிசயம் செய்கிற அளவுக்கு என்ன இருக்கிறாங்க, அந்த ஒரு டெக்னாலஜியில் வந்து அவங்க மிகச்சிறந்து வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சூழலே, அவர்களுக்கு இருந்த அந்த ஆடம்பரம் அதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது நாளாக நாளாக அவர்களுடைய ஆட்சியில் இருந்த யூதர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போ கிரேக்கர்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய ஆடம்பரம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க மாதிரியே பேசணும். கடைசியில் அவங்க பாஷையவே என்ன பண்ணணும், இப்போ பேசணும் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் ஒவ்வொன்றாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய கல்ச்சரை தங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, ட்ரெஸ்ஸை தங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவர்கள் மாதிரியே பேசணும் அப்படின்னு கொண்டு வந்து நாளாக யூத கலாச்சாரத்தை அன்றைக்கு கவனிங்க, மேதோ பெர்ஷிய ராஜாக்களுக்கு கீழே இருந்த இந்த யூதர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலமி கீழே வந்துட்டாங்க நிறைய ராஜாக்கள். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய அந்த கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, தேவனுடைய கலாச்சாரம், யூதருடைய கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. பட் இதுக்கப்புறம் சில ராஜாக்கள் வந்தாங்க. அதில் டாலமி பிலடபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவுடைய காலத்தில் இவங்க யூதர்கள் எல்லாரும் கிரேக்க கலாச்சாரத்துக்கு மாறி அவங்களுடைய பாஷையை கற்றுக் கொடுத்து பாஷையை அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர்களை ப்ளீஸ் பண்ணணும். யாரை? யூதர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள், எபிரேய மொழியில் இருந்த தோரா சொல்கிற முடியும் 5 ஆகமங்கள், பழைய ஏற்பாடு,
இந்த 5 ஆகமங்கள் உள்ளிட்ட சில புஸ்தகங்களை இந்த டாலமி பிலடபஸ் என்ன பண்ணா 70 யூதர்களை அப்பாயின்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னா பழைய ஏற்பாட்டு கால தோரா புஸ்தகத்தை கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணான். கவனிங்க, கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். ஒரு 70 யூதர்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கோத்திரத்துக்கு 6 பேர், மொத்தம் 72. பட்டு இந்த 70 யூதர்கள் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பேர் செப்துவஜிந்த்னு பேர். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பேர் என்ன? செப்துவஜிந்த். அந்த பைபிள் என்கிட்ட இருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே எபிரேய மொழியில் இருந்த அத்தனை வார்த்தைகளுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, புதிய ஏற்பாடு இதில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் கிரேக்க மொழியில். காரணம் என்ன? கிரேக்கர்கள் எந்த விதமான தாக்கத்தை யூதர்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஸ்க்ரோல்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க. டியூட்ரானமி, உபாகமம் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்திலேயே பாருங்க, இன்னொரு ஸ்க்ரோல் கூட இதுதான். இதுதான் அந்த செப்துவஜிந்துடைய. இதை இன்னைக்கு நிறைய ரீப்ரிண்ட் எல்லாம் போட்டு ஒரு பைபிள் மாதிரி அங்கே கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல காரியம் நடந்தது. இதில் இன்னொரு நல்ல காரியம் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ இந்த மொழிபெயர்ப்பு செப்துவஜிந்த் மொழிபெயர்ப்பு வந்துச்சு இல்லையா, இது எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்னால. கவனிங்க, கிறிஸ்து இன்னும் வரவே இல்லை. கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே தோரா என்கிற புஸ்தகங்கள் எந்த மொழியில் வந்தாச்சு? கிரேக்க மொழியில் வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூதர்கள் மத்தியில் பேசும்போது அங்கே என்ன மொழி பேசிட்டு இருக்காங்க? கிரேக்க மொழி, அராமிக் மொழி, எபிரேய மொழி பேசியிருந்தாங்களா? அப்போ ஆண்டவர் இனி நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சில பழைய ஏற்பாட்டு கால வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுறது கவனிச்சிருக்கீங்களா? அது எல்லாம் இந்த செப்துவஜிந்துங்கிற பைபிள் இருந்தால் எடுத்ததா. புரியுதா? அப்போ பாருங்கள் என்ன வேலை நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த கோட்டிங்ஸ் முழுவதுமே செப்துவஜிந்துங்கிற பைபிள் இருந்தால் அவங்க எடுத்தது. இப்போ இந்த யூதர்கள் கிரேக்க கலாச்சாரத்தினால ஈர்க்கப்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த கிரேக்க ராஜாக்கள் அல்லது தளபதிகளுக்கு கீழே இருந்த யூதர்கள் மத்தியில் முதல் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் அல்லது ஒரு பிரிவினை யூதர்கள் மத்தியில் இப்போ உண்டாகுது. கவனிங்க, இங்கே இருந்து தான் இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இங்கே தான் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். டாலமியிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதில் 2 குரூப் ஆயிட்டாங்க யூதர்கள்லேயே. ஒரு குரூப்பு ஒரு யூத பாரம்பரியத்தை மிக முக்கியமாக நினச்சி, இப்போ நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் நமக்குன்னு சில கற்பனைகள் கட்டளை கொடுத்துருக்கார். அந்த கற்பனைகள் கட்டளைகளில் வாழ்வுகிறது தான் நமக்கு நியாயம், நம்ம அதில் தான் வாழணும், அதை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு வகுப்பார் தனியாக பிரிஞ்சாங்க. இன்னொரு வகுப்பார் யூதர்கள்லையே, கவனிங்க, யூதர்கள்லையே இன்னொரு வகுப்பார் என்ன பிரிச்சுட்டாங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, உலக கலாச்சாரத்தோடு என்ன பண்ணிடலாம், நம்ம ஒன்றா போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம உலகத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்குறோம், அதனால் உலக கலாச்சாரத்தோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தோட ஒட்டி வாழ ஆரம்பித்தாங்க. இவர்கள் கிரேக்கர்களோடு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கலந்துட்டாங்க. 2 வகுப்பார் இப்போது இந்த யூதர்கள் 2ஆக பிரிகிறாங்க. இந்த 2 குரூப் வகுப்பாரில் பார்த்தீங்கன்னா, கிரேக்க எதிர்ப்பு, அதாவது யூத பாரம்பரியத்தை விரும்புகிறவர்கள் கிரேக்கருடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை எதிர்த்தாங்க. இப்போ அந்த எதிர்க்கக்கூடிய கொள்கைக்கு அந்த காலத்தில் ஹெசிடிம் அப்படின்னு பேர் வச்சாங்க. கொஞ்சம் கவனி, இது மட்டும் நம்ம கவனிச்சா போதும். நிறைய ராஜாக்கள் பேர் வரும், அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கவனிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த யூத பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய யூதர்கள் அவங்க வச்சிருந்த கொள்கைக்கு பேர் ஹெசிடிம் அப்படின்னு பேர். அதே சமயத்தில் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றிய யூதர்கள், நல்லா புரிஞ்சுக்கலாம், பின்பற்றிய யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட லக்ஸுரி லைஃப்பை ரொம்ப விரும்பிட்டு அவங்களோட கலந்துட்டாங்க. அவங்களுடைய பாரம்பரிய சடங்காச்சாரம் எல்லாத்தோடைய கலந்ததுனால அவர்களுக்கு அந்த கொள்கைக்கு என்னென்னு பேர்னா ஹெலனிஸ்ட்னு பேர். புரியுதுங்களா? இந்த 2 குரூப் மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு குரூப் யூத கலாச்சாரம் பாரம்பரியத்தை விரும்புகிறவர், இன்னும் சொல்ல போனால் ஆர்த்தோடாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஆர்த்தோடாக்ஸ்னு தமிழ் என்ன சொல்லுவார்கள், பாரம்பரியத்தை ரொம்ப விரும்புகிறவங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரேக்க கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய யூதர்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உள்ள வரலாம். இப்போ நம்ம இந்த உலகத்தோட ஒட்டி போகிறவங்களா, இல்லை நமக்கென்று ஒரு தேவன் இருக்கார், நமக்கென்று ஒரு கிறிஸ்து இருக்கார், அவருடைய வழியில் போகிறது தான் உத்தமம், அவர் தான் நம்மளை படைச்சவர், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான திட்டத்தில் நமக்கு ஒரு பங்கை வச்சிருக்கார்,
அந்த பங்கை நிறைவேற்றுறதுக்கு தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்கிற ஒரு வகுப்பார். யாருங்க? நாம கூட அப்படித்தான் இருக்கணும். அந்த அந்த ஹெசிடிம் குரூப் அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் அந்த ஹெலனிஸ்ட் குரூப் இருக்கிறாங்க பாரு, அவர்கள் அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் ஒட்டி போனதுனால, பொலிட்டிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சதுனால, யூதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரதான பதவிகள் எல்லாம் இப்போ யாருக்கு தான் கிடைச்சிது? இந்த ஹெலனிஸ்ட்டுங்கிற குரூப்புக்கு அங்கே கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பொலிட்டிக்கல் சப்போர்ட், அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த டாலமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வந்து அவங்கள ஆட்சி பண்ணாங்க. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இது எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ கூட நம்முடைய ஓப்பன் பைபிள்னு ஒரு பைபிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஓப்பன் பைபிள் வாங்கினீங்கன்னா, அதனுடைய லாஸ்ட்டில் பிட்வீன் த டெஸ்டமெண்ட்ஸ்னு ஒரு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும், வந்துட்டுருக்கோம். ஆனால் என்னென்னா, அதில் படிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். அந்த 15 நாள் படித்து முடிக்கும்போது ஒன்றுமே புரியாது. அந்த அளவு கொஞ்சம் ரொம்ப இன்டீரியர் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக மிக சுருக்கி அதை 15 நாள் பக்கம் ஒர்க் பண்ணி தான் அதை சுருக்கியிருக்கோம். இப்போ இந்த ராஜாக்களுக்கு பின்னால் நிறையா கிரேக்க ராஜாக்கள் வர்றாங்க. அப்போ நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2 குரூப் டெவலப் ஆகிற ஹெசிடிம் குரூப், ஹெலனிஸ்ட் குரூப் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த வந்த ராஜாக்கள் எல்லாமே கிரேக்கத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை முன்னடையாளமாக வச்சுக்கிட்டு அவர்கள் ஆட்சி பண்ண வந்ததுனால, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ராஜாக்கள் மேலே கவனிங்க, இந்த ராஜாக்கள் மேலே அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ ஒரு அதிருப்தி வந்து, இனிமேல் கிரேக்கர்கள் நம்மளை ஆள வேண்டாம், வேற ராஜாக்களை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த யூதர்கள் பக்கத்தில் இருந்த சிரியா ராஜா கிட்ட என்ன பண்ணாங்களா, லெட்டர் போட்டாங்களாம். எப்படி? நீங்கள் வந்து எங்கள் ராஜ்யத்தை பிடிச்சிங்க, என்ன போட்டாங்க, படையெடுத்து வந்துருங்க. அப்போ அதை கேட்ட அந்த சிரியா ராஜா, அவன் பேர் ஆன்டியோகஸ் III, புரியுதுங்களா? ஆன்டியோகஸ் IIIங்கிற ராஜா, அவன் சிரியாவிலிருந்து படையெடுத்து வந்து என்ன செய்கிறான்னா, இவங்களை கேப்சர் பண்ணுறான். இதில் என்ன ஆச்சரியம்னா, ஒரு காலத்தில் இதே யூதர்கள் அலெக்சாண்டர் வந்து சப்போர்ட் கேட்கும்போது என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ தானாக முன்வந்து இன்னொரு ராஜா, புறஜாதி ராஜாவை ஆளும்படி என்ன செய்கிறாங்க? கூப்பிட்றாங்க இல்லையா? அந்தோ பரிதாபம். அதுதான் தேவன் இவங்களுக்கு ஒரு ராஜா சொல்லும் போதே, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கும் போதே தேவன் என்ன சொன்னான்னு படிச்சிருக்கிறோம். நான் தான் உங்களுக்கு என்ன வந்தேன்? ராஜாவாக இருந்தேன். நீங்கள் என்னை தள்ளிட்டு வேற ஒரு ராஜாவை கேட்குறீங்க இல்லையா? எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இதே யூதர்கள் இன்னொரு ராஜா கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க. அவனும் படையெடுத்து வந்த வாலண்டியராக போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இந்த ராஜாவை பற்றி பைபிள் எங்கே இருக்குது? இதே தானியேல் 11ஆம் அதிகாரம் பாருங்கள், 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். பாருங்க, இதான் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சில நாட்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா சிரியாவுடன் வர்றான். அவன் தான் அந்த ஆன்டியோகஸ் IIIங்கிற. ஸோ இப்போ அவன் வந்துட்டு அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள், இந்த யூதர்கள், இந்த ராஜா வந்து நமக்கு எல்லாம் நன்மை செய்வான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த ராஜா அப்படியே என்ன ஆயிட்டான்? ஆப்போசிட் ஆகி இந்த கிரேக்க கலாச்சாரத்தை இவர்கள் பின்பற்றுவதற்கு அன்றைக்கிருந்த அனைத்து யூதர்களையும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தான். பை ஃபோர்ஸுங்கிறது என்ன தெரியுங்களா? பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கறது. அப்படி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இவர்களால் அந்த காலத்தில் யூதர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள், ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளே போனாங்க. ரொம்ப மோசமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே போனாங்க. கவனிக்கிறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலனிஸ்ட் குரூப்லேயே நிறைய பிரதான ஆசிரியர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுட்டு இருந்தாங்களாம். அன்றைக்கி அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொன்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் வந்தான், ஆன்டியோகஸ் எபிஃபனஸ்ங்கிற ஒரு ராஜா 175 BCயில். அவன் படையெடுத்து வந்து இவன் தான் அந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அக்கிரமத்தை அவன் செய்தான். என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, யூதருடைய கலாச்சாரத்தை இவங்க பின்பற்ற வேணும். இதுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 2 குரூப் இருந்தாங்க இல்லையா, அதில் ஹெசிடிம்ங்கிற பாரம்பரியத்தை பின்பற்றின யூதர்களுக்கு தான் அதிகமான கஷ்டம்.
ஆனால் இந்த ஹெலனிஸ்ட் குரூப் இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க யாரோட ஜாயின் பண்ணிட்டாங்க? கிரேக்க ராஜாக்களோட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க பண்ண அக்கிரமம் பாருங்கள். இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், அந்த கிரேக்க தேசத்தினுடைய அந்த ஒரு அவங்களுடைய கடவுள் ஜியஸ், அந்த ஜியஸ்னுடைய சிலையை வணங்கி அதை வழிபடுறதுக்கு யூதாவில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறானா, நீ கட்டாயமாக போய் அந்த ஜியஸ் என்ன பண்ணும், நீ வழிபட்டு தான் ஆகணும் என்று சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். அவர்கள் சில பேர் முடியலங்கிறாங்க, சில பேர் செய்துட்டாங்க, இந்த ஹெலனிஸ்ட் குரூப் செய்துட்டாங்க. அப்போது சில பேர் முடியலன்னு சொல்லும்போது அவன் மேலும் கோபமாகி தேவாலயத்துக்குள்ளே வந்து, பாரு நீ வந்து என்னுடைய தேவனை வணங்க மாட்டேங்கிற இல்லையா, உன்னுடைய தேவாலயத்தை நான் தீட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவாலயத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிட்டான்னா நிறைய பன்றிகளை பலியிட ஆரம்பிச்சிட்டான். அந்த டேரியஸ் ஈஸ்டேப்பஸ்ங்கிற ராஜா 167 BCயில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே வந்துச்சு. தங்களுடைய தேவாலயத்தில் பன்றிகளை பலியிட்டால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். இதை கிரேக்கரை நன்றாகவே புரிஞ்சு வச்சு பன்றிகளை பலியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் பாரம்பரியத்தில் மிகப்பெரிய பாரம்பரியம் என்னென்னா அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கிறது. அந்த ஓய்வு நாளை பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஓய்வு நாளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொண்டாடவே கூடாது என்று சொல்லி அவங்க கம்ப்ளீட்டாக ஓய்வு நாளை பிளான் பண்ணோன்னே அவங்க ஒரு மிகப்பெரிய கலகம் அங்கே உண்டாச்சு. யூதர்கள் மத்தியில் இந்த ராஜாக்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மிகப்பெரிய கலகம் உண்டாச்சு. அந்த டைமில் தான் மத்தாதியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வயசான ஒரு பிரதான ஆசாரியர், கவனிங்க, அவருக்கே ரொம்ப முடியல, அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருந்து அங்கே வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தை, அசுத்தமான பன்றியை கொண்டு வந்து தேவாலயத்தை பலி செலுத்தணுன்னு அந்த வயதான அந்த பிரீஸ்டுக்கு பயங்கரமான கோபம் வந்து ஒரு பெரும் படை, ஆசாரியர்களை கொண்ட படை, ரொம்ப ஜாக்கிரதையை கவனிக்கணும், ஆசாரியர்களை கொண்ட படையை அவன் திரட்டிட்டு போய் அந்த தேவாலயத்தை கேப்சர் பண்ணிட்டு இந்த ஹெலனிஸ்ட் பிரீஸ்டெல்லாம் அந்த தேவாலயத்தில் பன்றி பலியிடறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அத்தனை பிரீஸ்டுகளையும் கொண்டுட்டான். யார்? இந்த மத்தாத்தியாஸ் அப்படிங்கிற கொண்டுட்டு அங்கிருந்து அவன் வந்து தப்பிச்சு வேற பக்கம் அவன் போயிட்டான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைகள், கவனிங்க, அவனுக்கு 5 பிள்ளைகள். அதில் 3வது மகன் தான் யூதாஸ் மக்கபீஸ்னு பேர். இவங்க வந்து தொடர்ந்து அந்த கிரேக்க தேசத்துக்கு விரோதமாக, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்படுத்திகிட்டே இருந்தான். அந்த கலகத்தினுடைய உச்சக்கட்டம் தான் 165 BC ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அங்கே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிரீஸ்டுகளை எல்லாம் கொண்டுட்டு அந்த தேவாலயத்தை என்ன பண்ணாங்கன்னா சுத்தம் பண்ணான். தேவாலயத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு விழாவாக அங்கே கொண்டாடினாங்க. அந்த விழாவுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா த ஃபீஸ்ட் ஆஃப் லைட்ஸ்னு பேர். கவனிங்க, த ஃபீஸ்ட் ஆஃப் லைட்ஸ், அதுக்கு பேர் ஹானுக்கான்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன விழாவை அவன் கொண்டாடி இருக்கான்னா த ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. ஆக்சுவலாக இந்த ஒரு பண்டிகை தேவன் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த பண்டிகையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்துட்டு இருக்கும்போது கூட கொண்டாடி இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த வசனத்துக்கு கூட இப்போ நம்ம வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 10:22. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமுமாய் இருந்தது. ஒரு பெரிய குளிர் காலத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே ஒரு தேவாலய பண்டிகை அவங்க கொண்டாடினாங்க. இந்த ஆக்சுவலாக இந்த பண்டிகை தேவனுடைய கற்பனையிலேயே அங்கே இல்லை, புரியுதுல்ல, தேவனுடைய கமெண்ட்மெண்ட்லேயே இல்லை, ஆனால் கொண்டாடினாங்க. அந்த டைமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, உழவிட்டு இருந்தார். இந்த மக்கபேயர்கள் பண்ணின ஒரு மிகப்பெரிய கலகத்து நிமித்தம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தோல் சுருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, பைபிள் பழைய ஏற்பாட்டு கால இந்த தோல் சுருள்கள் எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு மலைக்கடியில் குகையிலெல்லாம் வச்சு என்ன பண்ணான்னா ரொம்ப நாள் ஒரு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அங்கே பராமரிச்சுருந்தான். ஆங்கிலத்தில் டெட் சீ ஸ்க்ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. சவக்கடலுக்கு கீழே, அந்த மலைகளுக்கு கீழே தான் அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்க. இந்த பைபிள் தான் இந்த தோல் சுருள்கள் மக்கபேயர்கள் போய் இங்கே ஒழிச்சு வச்சாங்க இல்லையா, இந்த தோல் சுருள்கள் ஒரிஜினல் இதுதான். கவனிக்கிறீங்களா? இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் இருக்குல்ல, இந்த பைபிள் இந்த தோல் சுருள்கள் இருந்து வெளியே வந்தது தான். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டதை இந்த தோல் சுருள்கள் எடுத்தோன்ன கம்பானியன் பைபிள் என்ன பண்ணிட்டான்னா எது சரி
எது தவறுன்னு சொல்லி ஈஸியாக மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சரித்திரம். இது ஒருத்தர் சொன்னாதான் புரியும். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம கையில் என்ன இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு வேதமாக நமக்கு இருக்குது. இப்போ இந்த மக்காபியர்களுடைய இந்த மரணத்திற்கு பின்னால் அங்கே கவனிச்சின்னா, மக்கபேயர்களுக்கு பின்னாடி அந்த வழி வந்தவர்கள் இந்த தேசத்தை, யூதா தேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களுடைய சைடில் வைக்கணும். அப்போ என்ன சொல்ல, ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு பிரதான ஆசிரிய குடும்பம் அப்படி அவங்க வலிக்கணும்னு வைக்கும்போது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அல்கிமஸ்னு ஒரு யூதன், கவனிங்க, அல்கினஸ்னு ஒரு யூதன் ஆசை அவனுக்கு இந்த யூதா ஃபேமிலியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி சிரியா ராஜாவுடைய சப்போர்ட்டில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மிகப்பெரிய கலகத்தை அங்கே ஏற்படுத்துகிறான். இந்த கலகத்தில் யாருக்கு போட்டி வந்துடுச்சு அப்படின்னா அல்கிமஸுக்கும் மக்கபேஸ். ஏன்னா மக்கபேஸ் இருந்தாங்கன்னா தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துடும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்கிமஸ் என்ன செய்கிறான்னா அந்த ஒரு மிகப்பெரிய கலக போட்டி, யார் அதிகமாக கலகம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கலக போட்டி வரும்போது, அந்த கலக போட்டியில் அல்கிமஸ் யூதாஸ் மக்கபேஸை கொண்டுட்டான். இவன் கொன்னதுக்கப்புறம் இவனுடைய தம்பி ஒருத்தர் தான், ஜோனத்தான்னு பேர், கவனிங்க, ஜோனத்தான். இவன் என்ன செய்கிறான்னா அந்த தேசம் முழுவதும் அவன் கண்ட்ரோலில் வந்ததுனால இஸ்ரேல் தேசத்தில் முதல் முறையாக இந்த ஜோனத்தான் என்ன செய்கிறான், 152 BCயில் ரோமர்களிடம் போய் முதல் சப்போர்ட் கேட்குறான். இந்த டைமில் தான் ரோமர்கள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே முதல் என்ன ஆகிறாங்க, என்ட்ராகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரோம சாம்ராஜ்யம் எவ்வளவு தூரம், 400 வருடங்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழே தான் யார் இருந்தது, இந்த யூதர்கள். அதுக்கப்புறம் 70 வருஷத்துல எல்லாம் வெளியே ஓடிட்டான். அப்போது முதல்ல இவன் போய் அவங்க என்ன கேட்குறான்னா, பாலஸ்தீனா தேசத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, இது நான் அக்கறையோடு உங்கள்கிட்ட கேட்குறேன்னு ரோமர்கள் சப்போர்ட் பண்ணும்போது, ரோமர்கள் இவங்க சப்போர்ட் பண்ணதுனால ரோமர்களுடைய சப்போர்ட்டில் இவன் என்ன பண்ணிட்டான்னா ஜோனத்தான் அங்கே ராஜாவாகவும் ஆயிட்டான், பிரதான ஆசாரியனாகவும் ஆயிட்டான். யார், இந்த ஜோனத்தான். இப்போ அவங்களுக்கு கீழே தான் இப்போ யார் இருக்கிறது, இந்த யூதர்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது யாருடைய ஹிஸ்ட்ரி, யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி. கவனிங்க, இன்னொரு விஷயம், இவங்க எல்லாருமே யார் தான், இப்போ வந்திருக்கிற அத்தனை கேரக்டருமே யார் தான், இப்போ யூதர்கள் தான். பேர் தான் மாறி இருக்கு. ஆனால் ஏன் அந்த பேர் மாறிச்சுங்கிறது அப்புறமா பின்னாடி சொல்கிறேன். அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனுடைய மரணத்துக்கு பின்னாடி அவனுடைய மகன் சிமியோன் ஒருத்த வந்தான். அந்த சிமியோனுக்கு ஒரு மகன் இருந்தான், ஜான் ஹிர்கேனஸ்னு பேர், புரியுதுங்களா? இந்த ஜான் ஹிர்கேனஸ்னுடைய பீரியடில் தான் இந்த கவனி ஹெசிடிம், ஹெலனிஸ்ட் இவங்க நல்லா டெவலப் ஆகிட்டான். ஒரு குரூப் பாரம்பரிய குரூப்பு, இன்னொன்று கிரேக்க கலாச்சார குரூப் நல்லா டெவலப் ஆகும்போது ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அதுதான். சரி, என்ன டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அன்புக்குரிய சகோதரர் சொல்ல கொஞ்சம் கவனியா, இந்த ஹெசிடிம் என்கிற வகுப்பார் பாரம்பரியத்தை கை கொண்டு நடக்கிறதுனால முதல் முறையாக அவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பரிசேயர். புரியுதுங்களா? முதல் முறையாக பரிசேயர்ங்கிறது இவனுடைய காலத்தில் தான் பேர். பார்சீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பரிசேயர்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் பரிசேயர் வந்தாங்க, பரிசேயர் போனாங்க, படிக்கிறோம் இல்லையா, இவங்க தான். எங்கிருந்து டெவலப் ஆகிருக்காங்க பாருங்கள், ஆரிஜின் எங்கிருந்து டெவலப் ஆகிறோம். இப்போ இவங்க பரிசேயர்லாம் அவங்க டெவலப் ஆனாங்க. இன்னொரு வகுப்பார் பார்த்தீங்கன்னா ஹெலனிஸ்ட் குரூப்பு, இவங்க தாங்க சதுசேயர்கள். இப்போ நம்ம புதிய ஏற்பாடு படித்தோம்னாலே இப்போ இவங்க யாருங்கிறது நமக்கு புரிஞ்சிடும், எப்படி வந்தாங்கிறது புரிஞ்சு, அந்த ஹிஸ்ட்ரி தான் புரியுதுன்னா. அப்போ பரிசேயர்கள் யூத பாரம்பரியத்தில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. சதுசேயர்கள் ஹெலனிஸ்ட் குரூப்பு உலக பாரம்பரியத்தில் லக்ஸூரியஸ் லைஃப்பில் ரொம்ப அவங்க தெளிச்சிருந்தாங்க. ஸோ இவனுடைய காலத்தில் தான் இந்த மாற்றங்கள் வந்தது. இவனுக்கு அப்புறம் யோவான் ஒருத்தன் ஆட்சிக்கு வரான். அதுக்கப்புறம் இவனுடைய மகன் அலெக்சாண்டர் ஜன்னாயன்ஸ். கவனிங்க, அலெக்சாண்டர். இவங்கெல்லாம் யாருன்னா யூதர்கள். ஆனால் அந்த அலெக்சாண்டருங்கிற பேரெல்லாம் யாருடைய பேர், ஹிர்கேனஸ், அலெக்சாண்டர்லாம் வருது, அதெல்லாம் கிரேக்கர்கள் பேர். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூதர்கள் தங்களுக்குரிய பேரை எடுத்துட்டு கிரேக்கர்களுடைய பேரை வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கிரேக்க கலாச்சாரத்தின் மேலே உங்களுக்கு என்ன ஒரு பற்றுதல் இருந்திருக்கு, ஒரு என்ன சொல்ல அஃபெக்ஷன், ரொம்ப விரும்பிட்டான். நம்ம கூட சில நேரங்களில் இந்த கலாச்சாரத்தினால் ஈர்க்கப்படுகிறோம், படுறோமா இல்லையா, படுகிறோம், மற்றவர்களையும் பாடுபடுத்துகிறோம். நிறைய கலாச்சாரத்தில் நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இவங்களும் வந்தாங்க. ஸோ இந்த அலெக்சாண்டர் தன்னுடைய மனைவி, அந்த அம்மா பேரும் அலெக்சாண்ட்ரா ஷாலோம்னு பேர்.
இந்த அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் கொஞ்ச நாட்கள் ஆட்சி பண்ணுறாங்க. இவங்களுடைய ஆட்சி எந்த பக்கம் வந்துருச்சுன்னா பாருங்கள், 70 BC வரைக்கும் வந்தாச்சு. இப்போ 300லேருந்து எங்கே வந்துட்டுப்போம்? 70 BC. அப்போ ஏறக்குறைய ஒரு 3 நூற்றாண்டுகள் கிரேக்கர்களுடைய ஆதிக்கம் யார் மேல் இருந்திருக்கு? இப்போ யூதர்கள் மேல் இருக்கு. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. கொஞ்சம் கவனிங்க, இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 2 பிள்ளைகளில் ஒருத்தன் பேர் ஹிர்கேனஸ், இன்னொருத்தன் பேர் அரிஸ்டோபோலஸ். கவனிங்க, இந்த பேர்களெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒருத்தன் பேர் ஹிர்கேனஸ், இன்னொருத்தன் பேர் அரிஸ்டோபோலஸ். இவங்களும் யூதர்கள் தான். இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களானோடனே இவங்களுக்குள்ள சண்டை, யார் அந்த தேசத்துக்கு ராஜாவாகிறது அப்படின்னு ஒரு பெரிய போட்டி நடந்தது. இந்த சண்டை நடக்கும்போது இவர்களுக்கு கீழே இப்போ யார் டெவலப் ஆனதுன்னு படித்தோம்? பரிசேயர்கள் சதிசேயர்கள் டெவலப் பண்ணாங்க இல்லையா? இந்த பரிசேயர் சதிசேயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய போட்டி பிரச்சனை, மிகப்பெரிய கலகம், அவங்க லக்ஸுரி லைஃப், இதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து போகாதனால, கவனிங்க, இவங்க 2 பேருமே கொள்கையில் பிரிஞ்சிருக்கிறாங்க. யார்? பரிசேயரும் சதிசேயரும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றா சேர்றாங்க. இவங்க ஒன்றா சேர்ந்து இந்த ஜனங்கள், இவங்களால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால் இங்கே பாலஸ்தீனாவை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் ரோமர்களுக்கு லெட்டர் போட்டாங்களாம். இப்போ ரோமில் பேரரசு வந்தாச்சு. இப்போ புரியுதுங்களா? ரோமர்களுக்கு அங்கே லெட்டர் போடும்போது அங்கே ரோமர்களுடைய மிகப்பெரிய படைத்தளபதி, அவன் பேர் பாம்பேர்னு பேர். கவனிங்க, இந்த பாம்பேர் ரோம சரித்திரத்திலேயே ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக இருந்திருக்கான். இவனுடைய ஞாபகார்த்தமாக பாருங்க, அந்த பாம்பேர் ஒரு சிலை வச்சுருக்கான். இவனுடைய ஞாபகார்த்தமாக பாம்பேருங்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டியை கட்டியிருக்கான். ஆனால் இந்த சிட்டி BC 70 பக்கத்தில், அந்த சிட்டி பக்கத்தில் விஸ்வயஸ் என்கிற ஒரு எரிமலை இருந்திருக்கு. இந்த எரிமலை வெடித்து இந்த பாம்பேருங்கிற சிட்டியை என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். இப்போ இவர்கள் பரிசேயரும் சதிசேயரும் ரோமர்களுக்கு லெட்டர் போட்டோன்னே பாம்பேர் பெரும் படையுடன் நேராக எங்கே வர்றான்? ஜெருசலேமுக்கு வர்றான். இப்போ யாருக்கு சண்டை? இந்த ஹிர்கேனஸுக்கும் அரிஸ்டோபோலஸுக்கும் அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை. இவன் என்ன பண்ணிட்டான்னா, ரோமன் ஆர்மி எடுத்துகிட்டு இந்த அரிஸ்டோபோலஸை குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் ரோமுக்கு கொண்டு போயிட்டு, அந்த ஹிர்கேனஸ் இருக்கான் பாருங்க, இன்னொரு தம்பி, அவனை ராஜாவாக்கிட்டான். எங்கே? யூதர்கள் மேலே. கவனிங்க, யூதர்கள் மேலே ஹிர்கேனஸ் ராஜாவாக்கிட்டு அவனுடைய இன்னொரு சகோதரன் அரிஸ்டோபோலஸை அவன் அரெஸ்ட் பண்ணிட்டான். இந்த அரிஸ்டோபோலஸ் இருக்கான் பாருங்க, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. இவனுடைய இதுதான் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் மாறப்போம். 2 பேர் சண்டைக்கு அந்த ஹிர்கேனஸ் சொன்னோம் இல்லையா, அலெக்சாண்டர் ஜென்னாயன்ஸ், அலெக்சாண்டர் ஷாலோம், இவங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஹிர்கேனஸ் அரிஸ்டோபோலஸ். இவங்களுக்கு இடையில போராட்டம். அப்போ பரிசேயர் சதிசேயர் ரோமுக்கு என்ன செய்கிறாங்க? லெட்டர் போடுறாங்க. அப்போ ரோமிலிருந்து பாம்பேர் என்ன செய்கிறான்? அந்த யாரை அரெஸ்ட் பண்ணுறான்னா, அரிஸ்டோபோலஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். அந்த ஹிர்கேனஸை ராஜாவாக்கிட்டான். கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா? அந்த ஹிர்கேனஸை ராஜாவாக்கிட்டான். இந்த ஹிர்கேனஸனுடைய ஒரு படை தளபதியாகவும் ஆலோசகராகவும் இருந்தவன் பேர் தான் சரித்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேர். அவன் பேர் ஆன்டிபேட்டர்னு பேர். அவன் பேர் என்ன? ஆன்டிபேட்டர். கவனிக்கிறீங்களா? இப்போ வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். எங்கே? 400 வருஷங்கள் தள்ளி உள்ள வந்தாச்சு. இந்த ஆன்டிபேட்டருடைய 2 பிள்ளைகளில் ஒருத்தன் தான் ஏரோது. யார் இந்த ஏரோது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது 2 வயசில் உள்ள குழந்தைகளை வெட்ட சொன்னான் பாருங்க, அவன் தான் இந்த ஆள். இன்னொருத்தன் பேர் ஃபேசல்னு பேர். இவன் படையெடுத்து என்ன பண்ணிட்டான், ஏரோதை கலிலேயாவுக்கு கவர்னராக நியமிச்சுட்டு அவனுடைய இன்னொரு பையன் இருக்கான் பாரு, ஃபேசல், அவனை எருசலேமுக்கு கவர்னராக நியமிச்சுட்டு போயிட்டான். இப்போ காலங்கள் ஓடுது. கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த அரிஸ்டோபோலஸ் அரெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒன்று அலெக்சாண்டர், மறுபடியும் அந்த பேர் ரிப்பீட் ஆகிட்டு இருப்பார். இன்னொன்று ஆன்டிகோனஸ். இவன் ஏற்கனவே அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதில் அவனுக்கு பயங்கரமான கோபம் அவன் ஒரு பெரும் படையை திரட்டிட்டு ஜெருசலேம் மேலே படையெடுத்து வர்றான். பெரும் படையோட சண்டைக்கு வரும்போது அந்த ஜெருசலேமில் கவர்னராக இருந்தது யார்? இன்னொருத்தருக்கான ஃபேசல்னு ஒருத்தன். அவன் அந்த சண்டையில் அவன் செத்து போயிடுறான்.
அடுத்தது டார்கெட் யார்? கலிலேயா கவர்னராக இருக்கிறது யார்? ஏரோது. அவன் அந்த சண்டையில் என்ன பண்ணிட்டான்னா தப்பிச்சிட்டான். தோற்று போய் தப்பிச்சுட்டு நேராக ரோமுக்கு போய் அகஸ்டஸ் சீசர்கிட்ட காலில் விழுந்துட்டான். போய் யார்? இந்த ஏரோது. அகஸ்டஸ் சீசர் காலில் போய் விழுந்துட்டான். தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, எருசலேமில் மகா பெரிய கலகம் உண்டாயிடுச்சு, குளறுபடி ஆயிடுச்சு. இப்போ யூதர்களை அரசாட்சி பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை, ஒரே போட்டி இருந்துகிட்ருக்கு, எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அகஸ்டஸ் சீசர் என்ன பண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு படை அனுப்புகிறேன். இவர் யார்? அகஸ்டஸ் சீசர் யாருங்க? சீசர் ராயன், ராஜாதி ராஜா, ரோம் பெரிய சாம்ராஜ்யம், அதில் ராஜா. நான் சொல்கிறேன், ஒரு படை அனுப்புகிறேன், நீ போய் எந்த யூதர்களிடத்துல தப்பிச்சு வந்தையோ அதே யூதர்களுக்கு நீ ராஜாவா உன்னை அப்பாயின் பண்ணுறேன். அப்படி வந்து அப்பாயின் பாங்கிட்டு வந்து யூதர்களுக்கு ராஜாவா உட்கார்ந்தவன் தாங்க யாரு? இந்த ஏரோது. கவனிக்கிறீங்களா? 30 வருஷம் ரொம்ப அதிகமாக அரசாண்டுட்டான். இப்போ அவன் தான் யூதர்களுக்கு ராஜா. கவனிங்க, அவன் தான் யூதர்களுக்கு ராஜா. இனி ஒரு ராஜாவும் இல்லைங்கிற போது தான் சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? நேராக ஏரோதுகிட்ட போனாங்க. நேராக ஏரோதுகிட்ட போய் என்ன பண்ணாங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டா அவனுக்கு பயம் வருமா வராதா? வருமா வராதா? வந்துச்சு இல்லையா? அந்த பயத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பார்த்தீங்களா என்ன ஆயிடுச்சு? இப்போ கலங்கினார்கள். ஏன்னா ஒரு 30 வருஷம் என்ன பண்ணிட்டான்? பதவியை நல்லா அனுபவிச்சிட்டான். யூதருக்கு இவன் தான் ராஜா. ஏன் அப்படி என்ன? யூதர்கள் தான் அந்த காலத்தில் ஏன் எல்லா ராஜாக்களும் யூதர்களை பிடிக்க வந்தாங்க? அலெக்சாண்டர் ஏன் வந்தாங்க? எல்லா ராஜாக்களும், அசீரிய நாட்டு ராஜாக்கள் ஏன் சண்டைக்கு வந்தாங்க? யூதர்களுக்கு இருந்த பெருமை, அவர்கள் கடவுள் கொடுத்த பாரம்பரியம், இதில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறாமை. அவர்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சா யூதர்களே என் கட்டுப்பாட்டு கொடுக்குறாங்க என்ற பெருமை இருக்கு இல்லையா? அந்த பெருமைக்கு ராஜாவாக தான் இருந்தான் அந்த ஏரோது. இப்போ இங்கே என்ன வந்தாச்சு? அவன் ராஜாவாக இருக்கும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டோன்னே அவனும் அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே கலங்கினார்கள். புரியுதுங்களா? ஹிஸ்ட்ரி எங்கே வந்து நின்றுச்சுப்போம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வந்து நிற்குது. இப்போ எங்கேருந்து வந்துட்டோம்? அந்த கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்லேருந்து ஆரம்பிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து இப்போ இங்கே ஒரு புது ஹிஸ்ட்ரி என்ன ஆகுது? இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது நம்ம இது வரைக்கும் பார்த்தது சரித்திரம். இந்த சரித்திரத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வராருங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரித்திரத்தை இன்ட்ரெஸ்டாக கேட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றார்? இதில் முக்கியமாக 2 வகையான குரூப் அங்கே டெவலப் ஆனாங்க இல்லையா? இந்த 2 வகையான குரூப்புமே என்ன பண்ணிட்டான்னா, தேவ உறவு அவங்கக்கிட்ட இல்லாமல் போச்சு. இல்லையே, பரிசேயர் இந்த பாரம்பரியத்தை தானே பின்பற்றி வந்தாங்க. ஆமாங்க, பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க, தேவனை என்ன செய்யலை? பின்பற்றலை. ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டாங்க. பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க, ஆனால் தேவனுடைய உறவு அவங்களுக்குள்ள இல்லை. ஸோ அதனால் பாருங்கள், இந்த பரிசேயர்கள் என்ன மாதிரி ஒரு குரூப்பாக டெவலப் ஆகிட்டாங்கன்னா, ரொம்ப பெருமை, ப்ரைடு. நாங்கள்லாம் யாருங்க? நாங்கள்லாம் யூத பாரம்பரியம், நாங்கள்லாம் யூதர்கள், உயர்ந்த ஜாதி, உங்கள் கூடலாம் சேர மாட்டோம், தண்ணி கூட உங்கள்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டோம். அப்படி ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதுசேயர். இவங்க பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு வாங்கிட்டு உலக பிரகாரமான ஆசை இச்சைகளில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்க. அப்படி காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் தேவனை மதிக்கவே இல்லை. ஏன் இவர்கள் தேவனை மதிக்கவில்லை? தேவன் அப்போ அவர் தேவனுக்கு முதல்ல தெரியும் இல்லையா? அதனால் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரியை ஒரு தீர்க்க தரிசனமாக சுருக்கிட்டார் தேவன். எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு செங்கல் எடு, அந்த செங்கல்ல என்ன பண்ணு? எருசலேம் நகரத்தை வரைஞ்சு அதற்கு விரோதமாய் முற்றுகை போட்டு, அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி, அதற்கு விரோதமாக மண்மேடுகளை போட்டு, அதற்கு விரோதமாய் இராணுவங்களை நிறுத்தி, சுற்றிலும் அதற்கு விரோதமாய் மதில் இடிக்கும் எந்திரங்களை. இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்க, இப்படி பண்ண சொல்கிறார்.
ஒரு செங்கல் எடுத்து வச்சு அதை சுற்றியில் இப்படியெல்லாம் நீ வந்து பண்ணு. அதுக்கப்புறம் தான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நிறைய வசனங்கள் இருக்குது, அது முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:3. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரேல் வம்சத்துக்கு அடையாளம். நீ என்ன பண்ணுவ, அது முகத்துக்கு நேராக திருப்பி இந்த மாதிரில பண்ணி அதுக்கு விரோதமாக நீ படுத்துட்டு சொல்லிட்டார். அடுத்தது, நீ உன் இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்து, செகண்ட் டைம் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாக ஒரு கழித்திருக்கும் நாட்களின் லக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தையும் என்ன பண்ணுவேன் நீ சுமப்பாயின்னு சொல்லிட்டு ஒரு வருஷ கால கணக்கு சொல்கிறார். அவர்கள் அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காக என்ன கட்டளையிட்டேன். இந்த வசனத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள்னா ஒரு வருஷம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போது அக்கிரமத்தின் வருஷங்களை நாட்கணக்காக என்ன கட்டளையிட்டேன், 390 நாள் வரைக்கும் நீ இஸ்ரேலின் வம்சத்தாரின் அக்கிரமத்தை என்ன பண்ணுவா சுமப்பேன் சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறார். பாருங்க, உன் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக உனக்கு ஒரு நாளை கட்டளையிட்டேன். அப்போது 390 நாள் அப்படின்னா 390 வருஷம். 400 வருஷத்தில் 10 வருஷம் கம்மி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். இதுக்கு நிறைய கால்குலேஷன் எல்லாம் இருக்குது. நீ எருசலேம் பாருங்க, இதோ அதை முற்று போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் நீ வந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாத பற்றி நீ எந்த பக்கமும் என்ன செய்ய முடியாது, நீ திரும்ப முடியாதுட்டார். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போட்டு நீ என்ன சாப்பிட போகிற அதை மட்டும் வாசிக்கலாம் பாருங்கள். எசேக்கியேல் 4:9 கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு போதும். இது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 4-5 பயிர்கள் வந்து நீ ஒன்றா சாப்பிட்றது காம்பினேஷனே இல்லை. பிரியாணியோட கோதுமை உப்புமா போட்டு கலக்கி, அது கூட தயிர் சோறு போட்டு கலக்கி, அது கூட ஜிலேபி போட்டு கலக்கி, அது கூட மக்காச்சோளம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீ கலங்கின உணவை என்ன பண்ண போகிற, நீ சாப்பிட போகிறேன்னார். இது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ பாரு, என் கட்டளை கை கொள்ளுங்க உங்கள் மிருக ஜீவங்களோட. இப்போ தேவனே என்ன சொல்லிட்டாரு, உங்கள் மிருக ஜீவங்களோட வேற ஜீவனை வந்து என்ன பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது. நீ எந்த பயிர் விதவிச்சாரும் வேற பயிர் அது கூட என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே இருக்குது? உபாகமம் 22:9 இருக்குது. ஆனால் நீ இத்தனை நாள் தண்டனை காலத்தில் நீ என்ன சாப்பிட போகிற பாருங்கள். ரொம்ப முக்கியமான வசனம் வாசிக்கலாம். நான் எசேக்கியேல் 4:12 அதை வார்கோதுமை அடையை போல் சுடுவாயாக, அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடுவாயாக. பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க. எப்படி சுடணும்? மனுஷ கழிவின் வரட்டிகளால். என்னத்தை சாப்பிட்ற மாதிரி போயிட்டாங்களே தெரியல ஜனங்க. மனுஷன் போட்ட கழிவை சாப்பிடக்கூடிய லெவலுக்குள்ளே போயிட்டாங்களாம். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லும்போது பாருங்க, துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை அவங்க எப்படி சாப்பிடுவாங்களா, தீட்டுள்ளவளா. இப்போ கவனிங்க, இந்த 400 வருஷ ஹிஸ்டரியை சுருக்குனா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் தேவனை விட்டுட்டாங்க, பாரம்பரியத்தை விட்டுட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்க, பலிகளை விட்டுட்டாங்க. அதற்கு பதிலாக பன்றிகளை பலி செலுத்துகிறாங்க, வேற கடவுள்களை வணங்குறாங்க, இவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. தேவன் ஆளுவதற்கு பதிலாக யாரோ ராஜாக்களை கூப்பிட்டு எங்களை ஆளுங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமான காரணம் என்ன தெரியுங்களா? இவங்க சாப்பிட்ட சாப்பாடு அந்த மாதிரி. புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபால்ஸ் டாக்ட்ரின், தவறான கிரேக்கர்களுடைய தவறான உபதேசங்கள், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ், நோக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாமே எது மாதிரி ஆயிடுச்சுங்கிறாருன்னா, மனுஷ வரட்டி மாதிரி, கலப்பு மாதிரி ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சோழே, அதனால தான் தேவன் என்ன பண்ணிட்டார்னா, அந்த 400 வருஷங்கள் என்ன பண்ணிட்டார் பாருங்க. நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன் அப்படின்னார். இன்னும் உனக்கு என்ன கிடைக்காது? தேவனுடைய சத்தியங்கள் இந்த 400 வருஷம் உங்களுக்கு கிடைக்காது. அவர்கள் பாருங்க, காரணம் என்னென்னா, அவர்கள் தேவனை என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. இதுக்கு ஒரு அருமையான வசனம் உதாரணமாக கொடுக்குறார். வாசிக்கலாம் பாருங்க. யோபு 8:11 சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ. அடுத்த வசனம்.
அது இன்னும் பச்சையா இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ? தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். இதைத்தான் சொல்றார். ஒரு நாணல் இல்லாமல், அது ஒரு தண்ணீர் இல்லாமல் நாணல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் தேவனை மறக்கிற ஜனங்களுடைய வழியும் எப்படித்தான் இருக்கும்? காஞ்சு போயிட்டாங்க 400 வருஷங்கள். இப்போ இந்த கர்ஸ், இந்த ஒரு தண்டனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். மல்கியா தான் லாஸ்ட் ப்ராஃபெட். கொஞ்சம் கவனிங்க, முக்கியமான பகுதி. மல்கியா தான் லாஸ்ட் ப்ராஃபெட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் வரல? எந்த தீர்க்கதரிசியும் வரல. அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு யோவான் ஸ்நானகன் வந்தார். புரியுதுங்களா? இந்த மல்கியா ஏன் லாஸ்ட் ப்ராஃபெட்டா தேவன் அதோட ஏன் தீர்க்க தரிசனங்களை அவர் கொடுக்கல அப்படின்னா, பாருங்க, சகரியா புஸ்தகம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செய்தாங்க. அந்த தவறுகளை சரி செய்வதற்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் தேவனால் அநேக தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டாங்க, விசேஷமாக யூதா இஸ்ரேல் ஜனங்களுக்காக. ஆனால் மல்கியா தீர்க்கதரிசி யாருக்காக அனுப்பப்பட்டார்? இவர்களை வழி நடத்தின ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களும் தவறு பண்ணாங்க. எப்படி இங்கே பார்த்தோம் இல்லையா கடந்த பாடத்தில் மூப்பர்கள், அந்த மாதிரி ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா தவறு பண்ணதுனால தான் இப்பொழுதும் ஆசாரியர்களை இந்த கட்டளை உங்களுக்குரியது. 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். அந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், அப்போ இவங்க சிந்தனையிலேயே யார் வரல? தேவன் வரல. அவங்க செய்த தவறு சொல்றாரு பாருங்க. நீங்க சிந்திக்கவே இல்லை. அப்படி நீங்க இருக்கிறதுனால உங்களுக்குள்ள நான் சாபத்தை அனுப்புவேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு பாருங்க. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியே உங்கள் முகத்தில் இருப்ப எடுத்த மூஞ்சில வீசிடுவாங்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய வசனம் பாருங்க. நீங்கள் தள்ளுபடி ஆவீர்கள். 400 வருஷம் தள்ளுபடி ஆகமும் இல்லை, ஜனங்களே என்ன ஆயிட்டாங்க? தள்ளுபடி ஆயிட்டாங்க. காரணம் என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் தேவனை தேடவே இல்லை. ஆனால் ஒன்று அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் கிளைமாக்ஸ். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் முந்தி பார்த்தது சரித்திரங்கள், அதை ஒட்டிய தேவனுடைய நியாய தீர்ப்பு. இப்போ பார்க்க போகிறது தான் கிளைமாக்ஸ். தேவன் இவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க. இந்த வசனங்கள் நமக்கும் ஞாபகத்தில் வச்சுங்க. எப்பொழுதுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வசனங்கள், என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரோ அது அப்படி யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? நமக்கும் சொல்றார் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். இவங்க என்ன பண்ணாங்க? ஆபத்து காலத்தில் ஆன்டியோகஸை நம்பி கூப்பிடுனாங்க. ஆன்டியோகஸ் வந்தா இவர்களை அடிமைப்படுத்தினாங்க. இப்ப தேவனை கூப்பிடுறதுக்கு பதில் யாரை கூப்பிட்டாங்க? புறஜாதி ராஜாக்கள், மற்ற ராஜாக்கள் அவங்க கூப்பிட்டாங்க. அடுத்தது, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவான். யாருங்க சொல்லுவாங்க இப்படி? நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க தெரியுங்களா? தயவு செய்து நான் இருக்கிறேன்னு சொல்றவங்களை நம்பிடாதீங்க. நான் இருக்கிறேன்னு சொல்ற தேவனை நம்புங்கன்னு சொல்றார். வேற ஒன்றும் இல்லை, வேற யாரையும் நம்பிடாதீங்க. சொல்ற பாரு, நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நடுவில் இருந்து நான் அகற்றிடுவேன். அடுத்தது பாருங்க, தேவன் இப்ப நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இந்த வசனம் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் உங்கள் இஷ்டமானதை செய்யாது. இப்போ நம்ம வந்தது நம்ம இஷ்டமானதை செய்யறதுக்கா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் இஷ்டத்திற்கு அவன் இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி செல்ல கடவுன்னு இருக்கு. தன்னைத்தான் வெறுத்து. இதே தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும். நீ ஓய்வு நாள், இப்போ நமக்கு ஓய்வு நாள் எது?
ஒவ்வொரு நாளும் நமக்கு ஓய்வு நாள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஓய்வு நாள்ங்கிறது எல்லா நாளிலும் நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம இந்த பூமியில் மனுஷியாவோ பிறக்கலை. தேவனுக்கு இஷ்டமானதை செய்கிறது தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை, இந்த வாய் இருக்குது பாருங்க, அது எவ்வளோ மோசமான சிந்தனைகள் அடங்கிய கால்வாய் வந்துட்டே இருக்குதுங்க ஃப்ளோ. இதெல்லாம் தான் அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. உன் சொந்த பேச்சை பேசாமலும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ என்ன கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வரும்படி பண்ணி. கவனிங்க, இது யாருக்கு சொல்றாரு? அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. இது யாருக்கு சொன்னார்? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார். உன் மேலே நான் இருக்கிறேன், நீ நினச்சிக்கோ. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ என்ன பண்ணாத, பயப்படாத, என்ன நோக்கி கூப்பிடு. அவங்க மதிக்கவே இல்லைங்க. வசனம் படிச்சு பாருங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு கூட சபையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு வசனத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சோம்னா, வசனம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. வசனம் ஓரமாக வைங்க முதல்ல. இந்த பாருங்க, இப்போ இந்த வசனம் யாருக்கும் தான் பொருந்தும். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியம். அந்த அந்நிய காரியமாக அவங்க என்னன்னா தான் அந்நியர்களாக போயிட்டாங்க. 400 வருஷங்கள் மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும். அப்படி போனவர்கள் எப்படி பிறந்து வெளியே வந்துட்டாங்கன்னா, பரிசேயர்களாகவும் சதுசேயர்களாகவும் வேதபாரகர்களாகவும் ஏரோதியர்களாகவும் பிசாசுகளாகவும் வந்துட்டாங்க. பெரிய டெவலப்மெண்ட். இவங்க இயேசு கிறிஸ்து காலத்தில் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் தாழ்மையோடு வந்து உட்கார்றார். இவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, வாசிக்கலாம். இந்த பரிசேயர் மத்தேயு 23:2 வாசிக்கலாம். வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? மோசேயினுடைய ஆசனம் தனியா இருந்ததா? மோசே சொல்றபடி கேட்கலைன்னா அறுப்புண்டு போயிடுவாங்க. அதுதான் ஆசனம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சொல்றபடி என்ன பண்ணோம், கேட்கணும். ஆனா இவங்க பண்ணிட்டு இருந்த அக்கிரமம் பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, அப்படின்னா இவங்க யாரு? மாயக்காரர். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி இப்படி நீங்க அக்கிரமம் பண்றீங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, மத்தேயு 23:15. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். பாருங்க, எல்லா பக்கமும் சுத்துறீங்க, கடைசியில் சுத்தி கொண்டு வந்து என்னவா மாத்திரீங்களா? ஜனங்களை ரட்டிப்பாய் நரகத்தின் பிள்ளைகளா நீங்க மாத்திடுறீங்க. இன்னொரு அக்கிரமம் அவங்க பண்ணாங்க. வெந்தயத்திலையும் ஒருத்தலாமலையும் எல்லாம் தசமமாக வாங்கிட்டு தேவன் சொன்ன நீதியும் விசுவாசம் இரக்கத்தை விட்டுட்டாங்க. இது யார் செய்தது? இந்த பரிசேயர்கள். புரியுதா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. எப்படி குற்றப்படுத்துறாங்க பாருங்க. இவங்க கை கழுவி விட்டாங்க, ஏற்கனவே தேவனே என்ன பண்ணிட்டாங்க, கை கழுவி விட்டு இவங்க மற்றவங்களை என்ன பார்த்து சொல்கிறாங்க, கை கழுவாமல் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொன்னார்னா, பாருங்க, உங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுறீங்க, உங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப தூரமாக போயிடுச்சு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள். புரியுதுங்களா? இவங்க தான் அந்த பரிசேயர்கள். ரொம்ப கிராண்டாக டெவலப் ஆகி தங்களுக்கென்று, கவனிங்க, தனியாக ஒரு சிட்டியை ஃபார்ம் பண்ணி பெரிய பெரிய பணக்காரர்களாகி அந்த சிட்டியில் ரோமர்களுக்கு தங்களுக்கென்று ரோமர்கள்கிட்ட நிறைய சலுகை வாங்கி வச்சுருந்தாங்க. இவங்க சொன்ன எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்ட பரிசேயர்களாக இருந்தவர் தான் நிக்கோதேமு, அரிமத்தேயூரானாகிய யோசேப்பு. இவர் என்ன இவருடைய கல்லறையில் தான். அப்படின்னா பரிசேயர்களுக்கு தனி கல்லறை இருந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி நிக்கோதேமு நைட்டில் வந்தார் இல்லையா? என்ன சொன்னார்?
நீங்கள் கடவுளுடைய அருள் இல்லைன்னா இவ்வளோ பெரிய அற்புதத்தையெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து வெரி குட் அப்படின்னா சொன்னார். அதெல்லாம் பெருசு இல்லை, ஒருவன் மறுபடியும் என்ன பண்ணோம், பிறக்கணும் அப்படின்னா அது தனி. இன்னொருத்தர் பாருங்க, கமாலியல். யாருங்க? ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஹெட் மாஸ்டர். இவங்க எல்லாருமே அந்த கவர்மெண்ட்லேயே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க. கமாலியல் ஒரு வார்த்தை சொன்னா அடங்குனாங்க. பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நிருபத்தில் படிச்சு பாருங்க, என்ன ஞானமாக கமாலியல் பேசியிருக்கார். அதுக்கு அடுத்தது வந்தவர் தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா பவுல் எந்த டெவலப்மெண்ட் பாருங்க, எந்த டிசெண்டன்ட். அதனால தாங்க அவருக்கு அவ்வளவு வைராக்கியம். பாரம்பரியத்தை மீறி இயேசுன்னு ஒரு ஆளை பின்பற்றுறீங்களா, கொல்லவனை. பார்த்தீங்களா? அந்த வைராக்கியத்தில் பிறந்த ஒரு பவுல். அவரே சொல்றார் பாருங்க ஒரு வசனத்தில், அப்போஸ்தலர் 26:5 வாசிக்கலாம். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதகங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி, பார்த்தீங்களா, மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். பாருங்க எந்த அளவுக்கு அவங்க அங்கே நடந்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் யாருங்க? சதுசேயர். அவங்க யாருன்னு படிக்கிறோம், அதுதான் அந்த ஹெலனிஸ்ட் குரூப் படிக்கிறோம் இல்லையா? அவங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் பாருங்க பரிசேயரோட யார் இருக்கிறது? சதுசேயரும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு, இப்போ என்ன கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. யாருக்கிட்ட வந்துட்டாங்க இப்போ? ஏன் அப்படின்னா 400 வருஷங்கள் வரட்டிய சாப்பிட்ட மாதிரி புறஜாதிகளுடைய போதகத்தை சாப்பிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு சாமியார் வந்தார், யோவான் ஸ்நானகன். காற்றிலிருந்து வந்து தேவனுடைய வசனங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்போ இவங்க 2 பேருமே வர்றாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. வந்தோடனே வாங்கப்பா ஆட்டுக்குட்டிகளை என்ன சொன்னார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்பதுக்கேற்ற கனிகள் என்ன செய்யுங்க, கொடுங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்டலாம் வரும்போதெல்லாம் இப்போ நிறைய டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு அடையாளத்தை கேட்குறாங்க பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறாங்களா யாரு? இந்த சதுசேயர். அவங்க இயேசு கிறிஸ்துவை கார்னர் பண்ணுறாங்க. எப்படி கார்னர் பண்ணுறாங்கன்னா, ஒரு சகோதரன் சந்தானம் இல்லாமல் செத்து போயிட்டான், மனைவி மட்டும் இருக்கு, ஒரு 2-3 புருஷன் எல்லாம் கட்டியாச்சு. உயிர்த்தெழுதலில் வரும்போது யாருக்கு அந்த அம்மா மனைவியாக இருப்பாங்களாம்? என்ன ஞானம் பாருங்கள், நம்மளாம் இப்படி சிந்திச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்போது இவர்கள் எல்லாம் ஞானத்தில் பெருத்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய பற்றுகிற அறிவில் என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. அடுத்து 3வது ஒரு குரூப் இருந்தாங்க, ஏரோதியர்கள். இந்த ஏரோதியர்கள் யாருன்னா, ஏரோது ராஜா கூட சப்போர்ட் பண்ணிட்டு அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு வகுப்பார். இவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தான் இருந்தாங்க. வாசிக்கலாம், மார்க் 3:6 உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார். பாருங்க, இவன் யாரோட ஜாயின் பண்றாங்க? ஏரோதியரோட ஜாயின் பண்ணதுனால தான், கவனிங்க, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் இப்போ யார், யூதாஸ் என்ன பண்ணிட்டார், கன்வின்ஸ் பண்ணிட்டார். அதுக்கு முக்கியமான காரணம் யார்தான்? இவர்களுக்கு பின்னாடி இருந்த இந்த ஏரோதியர்கள். ஸோ இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க, அதிலேயே மத்தேயு 22:11 16 தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராக, முகதாட்சண்யம் இல்லாமல் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்குறோம்னு சொல்லிலாம் வந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட வகுப்பார் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன இருந்தாங்க, மிகப்பெரிய டெவலப் பண்ணி. என்ன விசேஷம்னா, இவர்கள் டெவலப் ஆனதனுடைய நோக்கம் என்ன நோக்கமாக இருந்திருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்க அத்தனை பேரும் ஆப்போசிட்டு. அப்போது இயேசு கிறிஸ்துவை சர்வைவ் ஆகி போகக்கூடாதபடிக்கு இவர்கள் எல்லாரும் சுற்றிலுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் யார் தான்? சொந்த ஜனங்கள். அதனால தான் ரோமர் பவுல் எழுதுறார், இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன, எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா யூதருக்கு கிடைச்சிருக்கு. என்ன மேன்மை பாருங்க,
அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. முதல்ல கற்பனை தேவனுடைய வார்த்தைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது யாருக்கு தான் போச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் போச்சு. அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய மேன்மை. அந்த மேன்மையை குலைச்சதுனால யார்கிட்டயோ சப்போர்ட் கேட்குறாங்க, யார் பின்னாடியோ போகிறாங்க, எந்த தெய்வத்தையோ வணங்குறாங்க, எந்த காரியத்தையோ செய்துட்டுருக்காங்க. இது தொடர்ந்து வந்ததுனால தேவன் என்ன செஞ்சார்? இவங்களுக்குரிய அந்த கான்டாக்டையே கட் பண்ணார். அந்த காலத்தில் அந்த கட் பண்ணக்கூடிய டைம் என்ன? மல்கியா தீர்க்கதரிசி இருந்த பகுதி. அங்கே என்ன நடந்தது? ஆசாரியர்களே தப்பு பண்ணாங்க. நாமளும் ஆசாரியர்கள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, லேவியின் புத்திரரை என்ன பண்ணுறாராம்? சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படி. ஏன்னா கர்த்தருடையவர்கள் தேவனுடைய சார்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததே யாருன்னா, பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்களும் தான். அவங்க தேவன் சைடு இருக்கணும், அவங்க உலகத்தின் சைடு வரவே கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்க வேண்டியவர்கள் எல்லாருமே தவறு பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கார். கவனிங்க, அங்கே எப்படி 4 குரூப் இருந்தாங்க இல்லையா? பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், இப்படியெல்லாம் குரூப் இருந்தாங்க இல்லையா? இதே மாதிரி தான் இங்கே இருக்கிறாங்க. நடுவில் அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கார். முதல் வகுப்பார் பரிசேயர். அவங்களுடைய மேஜர் குவாலிட்டி என்ன? ப்ரைடு. இவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? சபையில் சில பேர் பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து பார்த்தீங்களா? தாங்களை மட்டும் நீதிமான் நினச்சிக்கிறது, மற்றவங்களெல்லாம் அற்பமா. இது இருக்குதா இல்லையா? இங்கே சபைகள்லேயே நிறைய சபை இருக்குது. ஒரு சபை இன்னொரு சபையை மதிக்கிறது இல்லை, இன்னொரு சபையிலிருந்து வரக்கூடிய சகோதரர்களை மதிக்கிறது இல்லை. அவங்க அந்த சபை சொல்கிறாங்களா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? தங்களை உயர்த்திக்கிறாங்க. இந்த வகுப்பார் இங்கேயும் இருக்கிறாங்க. வேத மாணவ பரிசேயர்கள். நான் சொல்றது உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இருக்கிறாங்க பிரதர், ஆனால் காட்டிக்கவே மாட்டாங்க. அன்பே உருவாய், பண்பே உருவாய், பாசமே உருவாய், எல்லாம் உருவாய்த்தான். உள்ளுக்குள்ள பயங்கரமாக இருக்கும். அதனால தான் தேவன் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குறாருன்னா பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அறிவிக்கிறார். மேட்டிமையான பரிசேயரே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த சகோதரனையும் சகோதரியும் அற்பமாக எண்ணிடக்கூடாது. அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு உரியவர்கள், அந்த போராட்டத்துக்கு உரியவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சபையில், தங்களை ரொம்ப பெரிய ஞானிகள் மாதிரி நினச்சிருக்கிறாங்க. இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சதுசேயர்கள், வேர்ல்ட்லி பீப்புள். சபையில் இருக்கிறாங்களா இல்லையா? சத்தியத்திலே இருப்பாங்க, நிறைய செயின் போட்டுக்குவாங்க, 4 கையில் மோதிரம் போட்டுக்குவாங்க, பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, இறந்த நாள் எல்லாமே கொண்டாடுவாங்க. தேவன் என்னத்தை அனுசரிக்க சொன்னால் அதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் எல்லா சொந்தக்கார நிகழ்ச்சிகளுக்கும் போயிடுவாங்க. ரொம்ப முக்கியமாக தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சூழல், நம்மெல்லாம் யாரையும் வெறுக்கிறதுக்காக நம்ம இங்கே வரல. நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய நண்பர்களை நேசிக்க தான் வந்திருக்கிறோம். நேசிக்கிறதுடைய அடையாளம் என்ன? அவர்கள் கஷ்டத்தில் உதவி செய்யணும். அவங்களுடைய தவறான சடங்குகளுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கு உடன் போயிடக்கூடாது. போனால் நம்முடைய தேவனை நம்ம மறுதலிக்கிற மாதிரி எழுதி வச்சுங்க. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பார்ப்பார். அங்கே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க, அந்த யூதர்களுக்கு. நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் தெரியுமா? நமக்கு சீக்கிரம் வந்துடும். அவர்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு எல்லாத்தையும் பல கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் எல்லாத்தையும் விட்டு நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம இதை அசட்டை பண்ணிட்டோம்னா உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். 2வது பார்ட். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாமே யாருனால் உண்டானது? பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. 2வது குரூப் இருக்கிறாங்களா இல்லையா? உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதமானவ சதுசேயர்கள். 3வது வேத பாரகர்கள். இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க.
இவங்க யார்? நல்ல படித்தவங்க, ஸ்காலர்ஸ், நிறைய படிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? மற்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தே பழகிடுவாங்க, நீதிபதிகள் மாதிரி. கரெக்ட் தானே? ஸோ இவங்களை பற்றி நம்ம பைபிள் பாருங்க. வேதபாரகரும் பரிசேயரும் எங்கே உட்கார்ந்துருக்குறாங்க? இப்போ மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்களா. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இது சத்தியம். கவனிங்க, மற்றவங்களை நம்ம குற்றவாளிகளாக தீர்த்துட்டோம்னா தேவனுடைய பார்வையில் நம்ம என்ன ஆயிட்டோம்? குற்றவாளிகள் தான், அதில் மாற்றமே கிடையாது. வெளியில் வேணால் யாருக்கும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் குற்றவாளியாக இழறோம். அதனால் இப்படிப்பட்ட வகுப்பாராக நம்ம இருந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சொல்லி, இந்த 3 குரூப் ஆயிட்டுமா? இந்த 3 குரூப், இதில் எந்த குரூப்பில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லுங்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். ஓப்பன் கொஸ்டின். இந்த 3 குரூப்பில் நம்ம எந்த குரூப்பாக இருக்கிறோம்? நான் கேட்ட கேள்வியை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாங்கள் இந்த 3 குரூப்பில் இல்லைங்க. அப்புறம் வேறொரு குரூப்பா? கவனிங்க கவனிங்க, இந்த 3 குரூப் அங்கே இருந்தாங்க, வேறொரு குரூப்பு அங்கேயே இருந்தாங்க. அந்த குரூப்பு யாருன்னு சொல்லுங்க? சீஷர்கள். இப்போ நம்ம எந்த குரூப்பு? சீஷர் குரூப்பு. இந்த 3 குரூப்லையும் நம்ம இல்லை, இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் யாருன்னா சீஷர்கள் வகுப்பார். சீஷர்கள் தங்கள் குருவை பின்பற்றி போகிறவர்கள். சீஷர்களுக்கென்று தனியாக எந்த விதமான ஆம்பிஷன் இல்லை. குரு என்ன சொல்கிறாரோ அதுதான். சில பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க லாஸ்ட்டு. நீங்களும் உன் குடும்பமும் விளங்க போகிறீங்களா? என் பையன் என்ன சொல்கிறானோ அதுதாங்க நான் கேட்பேன். யார் சொல்கிறத கேட்குறதுக்கு பைபிள் சொல்லுது? நம்மை உருவாக்கின, நம்முடைய கருவை கையில் வச்சு பார்த்த தேவனுடைய அவர்கிட்ட சொல்கிறதாங்க கேட்கணும். இன்றைக்கி நம்ம தூண்டப்படுவோம் அநேக சந்தர்ப்பங்களில், மற்ற ஜனங்கள் சொல்கிறத கேட்பதற்காக தூண்டப்படுவோம். அதில் ஃபெயிலியர் ஆனவங்க தான் இந்த 3 குரூப்பும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொன்னாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே. ஒரே ஒரு வசனம் போதுங்க நம்முடைய சீஷர்கள் குரூப்னு. இந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். பார்த்தீங்களா? சீஷர்கள் யார்கிட்ட வந்துட்டாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட பக்கத்தில் வந்தாங்க. பரிசேயர் சதுசேயரும் பக்கத்தில் வந்தாங்க, சுற்றிட்டாங்க, கார்னர் பண்ணாங்க. சீஷர்கள் பின்பற்றுவதற்காக. இதுக்கப்புறம் தாங்க மலை பிரசங்கமே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்ட முதல் அந்த காதுள்ளவன் கேட்க கடவன், பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியம் உள்ள காதுகளுக்கு சொந்தக்காரர் யாரெல்லாம்? அந்த 12 சீஷர்களும். கவனிச்சு பாருங்க. அது அன்னைக்கு அவங்களுக்கு புரியல. பரிசுத்த ஆவி கிடைச்சொன்னே ஒவ்வொரு வசனங்களாக தங்களை வாழ்ந்து கொண்டார். அவங்க தான் சீஷர்கள். பவுல் இருக்கார்ல, பரிசேயனா இருந்து சீஷரா மாறினவருங்க. அதனால தான் அவருக்கு என்ன பேர்? அப்போஸ்தலனாகிய பவுல். இவங்க சீஷர்கள் கொஞ்சம் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா டீப்பாக போனால், இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர அவங்க பிரியவே இல்லை. கவனிங்க, பிரியவே இல்லை. ஆனால் வேதபாரகர்கள் வருவாங்க, சுற்றில் நிற்பாங்க, குற்றப்படுத்துவாங்க, ஒரு மாதிரி ஆகிடும், போயிடுவாங்க. பரிசேயர் வருவாங்க, ஒரு அடையாளத்துக்கு கேளும்பாங்க, இவர் ஏதாவது ஒன்று சொல்லிடுவார், உடனே போயிடுவாங்க. புரியுதுங்களா? அவர் கூட இல்லை, கிறிஸ்துவ கூட இல்லை, கிறிஸ்துவுடைய ஃபேமிலி இல்லை. வந்தாங்க, அவங்க புத்தியை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் சபையிலையும் வருவாங்க, புத்தியை காமிப்பாங்க, போயிடுவாங்க. சீஷர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட இருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிய மாட்டாங்க. அதனால தான் கிறிஸ்து முதல்ல வருகையில் வரும்போது அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோட இருக்கிறார், இல்லைங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன் வந்துடலாம். அன்புக்குரிய சகோதர சூழலை, நாம் கூட அநேக சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய கடன் தொல்லையாகட்டும், மனம் தொல்லையாகட்டும், பல தொல்லைகளாகட்டும்,
அது அந்தந்த தொல்லைகள் அவரவர்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி தொல்லைகள் எல்லாம் வரும்போது முதல்ல நம்ம யாரை மறந்துடுறோம்? உன்னை படைத்த தேவனை நீ மறந்தாய். யார்கிட்டயோ போகிறோங்க, டாக்டர் கையில் போய் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றிருங்க. உன்னை காப்பாற்றி என்ன ஆக போகுது? எப்படியாவது பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு 70-80 வயசு சகோதரி, அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. கவனிங்க, இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு மெசேஜ் வருது, தயவு செய்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? 80 வயசு, ஆயுஸ் முடிய போகுது. ஆண்டவரே, அவருக்கு வாழ வயதை கொடுத்து இன்னும் ஒரு கல்யாணமாகி அவங்க பேரம்பிள்ளைகளை பற்றி இப்படியே ஜெபம் பண்ணுவான். அவ்வளோதாங்க, லைஃப் முடிஞ்சுது. தேவனே அவர்கள் சமாதானத்தோடு அவங்க வந்து சேர்றதுக்கு அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இல்லைங்க, பயப்படுறாங்க. செத்து போயிரு, என்னங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ சுயநலம் பாருங்க. இன்னைக்கு நம்ம செத்து போயிட்டோம்னா, ஒருவேளை இந்த செகண்டில் தேவனுக்கு பிரியமாக நடந்தால் நம்ம போயிடுவாங்க கிறிஸ்துவோட. அந்த ஒரு எண்ணத்தில் தாங்க கன்வென்ஷனுக்கு வரணும், அந்த எண்ணத்தில் தான் இங்கிருந்து போகணும். இந்த எண்ணம் இல்லாமல் நம்ம சும்மா வந்துட்டு போகிறது என்ன அர்த்தம் இருக்குது? அன்புக்குரிய சோழர்களே, அப்போ என்ன சொல்கிறேன், ஒன்று அனலாக இருங்க, இல்லைன்னா குளிராக இருக்கும். நான் அனலுமாய் குளிருமாய் இருப்பேன்னா வாந்தி தான், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அதனால் அன்புக்குரிய சோழர்களே, நம்முடைய பைபிளில் கூட சில முக்கியமான இன்சிடெண்ட்டில் பேதுருவும் யூதாசும் யாரை தேடி போயிட்டாங்க? பேதுருக்கு அந்த நேரத்தில் ஒரு பயம் வந்துருச்சு. நேராக போய் குளிர் காஞ்சிட்டு எங்கே உட்காந்துட்டார்? உலக ஜனங்களோடு உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் மனசு மாதிரி உள்ளே வந்துட்டார். யூதாஸ் உலக ஜனங்களோட போனவர் தான். தேவனை விட்டு வெகு தூரம் விலகுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகம் மகா பெரிய உபத்திரவத்தினுடைய உச்சக்கட்டத்தை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாயிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு அப்பா தன்னுடைய அழகான பெண் குழந்தை, கை குழந்தையில் ஒரு நடக்கிற குழந்தை, இந்த குழந்தையை கூட்டிட்டு ஒரு பெரிய மாலுக்கு போகிறார். ஒரு பெரிய கடை, கலர் கலராக லைட்டு, நிறைய பொம்மைகள், அந்த பக்கம் கார் பொம்மை, அந்த பக்கம் ஹெலிகாப்டர் பொம்மை, எல்லா பொம்மைகளையும் தன்னுடைய மகளுக்கு அப்படி கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போய் காட்டுறார். அந்த குழந்தை ஆர்வமாக அப்படியே பார்த்துட்டு போகுது. கவனிங்க, அந்த குழந்தை ஆர்வமாக அதை அப்படியே பார்க்குது, ஒவ்வொன்றா பார்க்குது. ஒவ்வொரு பொம்மைகளும் அந்த குழந்தையை மகிழ்விக்குது, ஒவ்வொரு பொம்மையும் அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துது. இப்போ கையை பிடிச்சிட்டே போயிட்டுருக்கிற அந்த குழந்தை இந்த உலக பொருளை, பொம்மைகளை, அழகான பொருள், லைட்டிங், இதை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் தன்னுடைய தகப்பனுடைய கையை என்ன ஆயிடுச்சுப்போ விட்டுருச்சு. தனியாக நடக்குது சந்தோஷமா. இப்போ அப்பா கை இல்லை, தனியாக நடக்குது சந்தோஷமாக. ஒவ்வொரு கடைகளாக போகுது, அது மனமகிழ்ச்சியாக பார்த்துட்டே போயிட்டுருக்கு. அதுக்கு ஒவ்வொரு கடைகளும் அதுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்குது. ரொம்ப அழகாக அந்த குழந்தை மனமகிழ்ச்சியோடு போயிட்டுருக்கு. அன்புக்குரிய சகோதர சோழே, திடீர் என்று பார்க்கும்போது அந்த தகப்பனுடைய கை இல்லை. அந்த சின்ன குழந்தைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும்? சின்ன குழந்தை, திங்க் பண்ணி பாருங்க. பயம் வரும் இல்லையா? பயம் வரும் இல்லையா? எடுத்தோன்னே அப்பாவுடைய கை எங்கே அப்படிங்கிற ஒரு சிந்தையில் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் அது வருது. அப்படியே தேடி பார்க்குது, அப்பா இல்லை. சின்ன குழந்தை, அதுக்கு பயம் இப்போ அழுகையாக மாறுது. அந்த அழுகை பயங்கரமான ஒரு சோகமாக மாறி கதறி அழுகுது, அப்பா இல்லையே. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ்வளவு நேரம் பார்த்த அத்தனை பொம்மைகளும் மறந்துருச்சு. இப்போ அதை கண்களுக்கு முன்னாடி எது மட்டும் தெரியுது? இப்போ அப்பாவுடைய கை எங்கேயாவது இருக்கா, அப்பாவுடைய முகம் எங்காவது தெரியுதா என்று சொல்லி அந்த குழந்தை எப்படி அழுகுமோ அந்த நிலைமை தாங்க இப்போ நமக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்லி, அந்த குழந்தையினுடைய நமக்கு அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு முறை ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி கிளாஸுக்காக நம்ம சகோதரோடு நம்ம காரில் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு டோல்கேட்டில் கார் நிறுத்திட்டு இளநீ சாப்பிட்றதுக்காக போகிறோம். அப்போது ஒரு ஃபேமிலி ஒரு காரில் இருக்காங்க. ஒரு குழந்தை வெளியே ஏதோ சாப்பிட்ருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா?
அந்த குழந்தை வண்டியில் ஏறினதே தெரியாமல் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கதறோம், ஐயோ குழந்தை விட்டுட்டு போகிறாங்களே. உடனே சகோதரனை வண்டி எடுங்கன்னு சொல்லி டக்குன்னு குழந்தை எடுத்து மடியில் வச்சுட்டு பின்னாடியே அந்த காரை துரத்திட்டு போகிறோம். அந்த கவலையெல்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த குழந்தை மடியில் உட்காந்துட்டு எப்படி கதறிச்சு தெரியுங்களா? அதை இன்றைக்கும் அது கண்ணுக்குள்ளே இருக்குது, சின்ன குழந்தை. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், அப்பாவுடைய ஃபோன் நம்பர் தெரியுமான்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுது, உடனே சொல்லுச்சு. உடனே அந்த நம்பர் அடித்தோடனே அவங்க அப்பா எடுத்துட்டார். குழந்தை இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை இல்லை. பதறி போய் வண்டியை நிறுத்துகிறாங்க. அதுக்குள்ளே இந்த இன்சிடெண்ட்டு அங்கே இருக்கிற எல்லா லாரி டிரைவர்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. போகிறவங்களாம் அந்த காரை திட்டிகிட்டே போகிறாங்க. இந்த காரில் இருக்கிறவங்கள திட்டி, ஏன் மனுஷனா நீ ஒரு குழந்தைய விட்டு போறியே. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க தகப்பன் கையில் கொடுத்தோன்னே அந்த ஃபேமிலி அப்படியே காலில் வந்து விழுந்துட்டாங்க. அந்த குழந்தையினுடைய முகத்தில் அப்போ தான் ஒரு சந்தோஷம். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தையினுடைய நிலைமை என்னதான் ஒரு மடியில் உட்கார்ந்துருந்தாலும் தன்னுடைய தகப்பனும் தாயும் தன்னை விட்டுட்டு போகும்போது, புரியுதுங்களா? இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும்போது அந்த இன்சிடெண்ட் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஐயோ அந்த குழந்தை எப்படி தவிச்சுது. அந்த மாதிரி ஒரு தவிப்பு நமக்கு வந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனிக்கலாம். அதனால தான் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா நம்மக்கிட்ட? பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இந்த வசனம் தான் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்த வசனம் மாதிரி. இப்பவும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, இதுதான் நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே மனுபுத்திரர் அவர் பார்த்துட்டு இருக்கார். இப்போ அப்படி தேடாத நிலைமையில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை பற்றி படிக்கும்போது, இதோ உம்மை விட்டு தூர போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் ஒரு மாதிரி சங்கா மாறுவார்கள். ஆனால் அந்த வசனம் எப்படி தெரியும் முடிக்கிறார்? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டு உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அழிவுதான். ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன்? தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அதனால தான் 91 சங்கீதம் படிச்சிருக்கேன் இல்லையா? 91 சங்கீதம் முதல் வாசனம் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனத்துடைய கண்டினியூஷன் நமக்கு நல்லா தெரியும், நல்லா படிச்சிருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதில் 15வது வசனம் என்ன சொல்லுது? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அந்த அவன் யாரு? நாம தான். என்ன சொல்றாருன்னா, என் அன்பான பிள்ளைகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கூப்பிடுங்கிறார். நீங்கள் சொந்தக்காரை கூப்பிட்றாதீங்க, நீதிபதியை கூப்பிடாதீங்க, வக்கீலை கூப்பிடாதீங்க, போலீஸை கூப்பிடாதீங்க, யாரையும் கூப்பிட்றாதீங்க. யாரை கூப்பிடுங்க? என்ன கூப்பிடுங்க. நான் வரேன் பாருங்க. நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க அன்புக்குரிய சகோதர சோழர்களே. ஒருவேளை இந்த உலகம் நம்மளை வெறுத்துருச்சு, சபை நம்மளை வெறுத்துருச்சுன்னா சபையில் கூட நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஊழியத்தில் இருக்கிறோம், எல்லாரும் பாராட்டுறதுக்காக இல்லை. இப்படித்தான் இந்த உலகம் போயிட்டுருக்கோம். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா? கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்போ இந்த பூமியில் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? கனவீனம் தான், அவமானம் தான். எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க. நமக்கு ஒன்றுமே நடக்காதுங்க. ஏன் தெரியுமா? நான் உங்க கூட இருக்கேன். அதனுடைய அடையாளம் தாங்க இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம். தேவன் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டாருங்க நிறையா அவருடைய பிள்ளைகளுக்கு. மறுபடியும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? தேவையில்லை, விசுவாசிக்கணும். பாருங்க, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, கடைசி வசனம் தான் ரொம்ப முக்கியம், அவனை கனப்படுத்துவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் நம்ம உண்மையாக விசுவாசிச்சா நம்முடைய ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் இந்த வசனம் நமக்கு என்னவா மாறிடும்? நம்முடைய வாழ்க்கையாக மாறிடும். அப்படி வாழ்க்கையாக மாறும்போது அந்த தகப்பனை அண்டி இருக்கிற அந்த குழந்தை ஒருவேளை அந்த தகப்பனுடைய முகத்தை பார்த்துருச்சுன்னா அது எவ்வளவு சந்தோஷப்படுமோ அவ்வளவு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய தகப்பன் நமக்கு ரெடியாக இருக்கார். பிட்வீன் த டெஸ்டமெண்ட், 2 ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற யூதர்கள் அவங்க இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க?
நாங்கள் தேடாமல் போனதுனால யார் யாரையோ தேடி போனோம். எங்களுடைய லைஃப் போச்சு. கடைசியில் எங்களுக்கு தவறான குணலட்சணங்கள் டெவலப் ஆகி பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் தவறான முன்னுதாரணங்களாக ஆண்டவர் முன்பாகவே நின்றுட்டாங்க. இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவிய சீஷர்கள் போல சரியான முன்னுதாரணங்களாக இருக்க வேணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். இந்த சத்தியம் ஒருவேளை நமக்கு எல்லாருக்குமே இனி நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் இந்த சத்தியம் நமக்கு இன்றைக்கி பிரயோஜனம். இல்லைன்னா இது வெறும் சப்ஜெக்ட் மட்டும்தான். இது உங்களுக்கு எப்படி இருக்குது, நமக்கு எப்படி இருக்குங்கிறத அவருடைய மனசாட்சிக்கே விட்டுருவோம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.